தேவையில்லாம நேரத்தை செலவு பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இறைவனுக்கு படைத்த பின்பு தான் நம்ம வந்து உணவை வந்து சாப்பிடணும். அது வந்து ரொம்ப நல்லது. இறைவனை படைத்த பிரசாதமா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்க வந்து ஸ்ரவணம், கீர்த்தனம், சமரம், அர்ச்சனம் இதெல்லாம் செலுத்தி பக்தி மார்க்கத்துல வந்து மனதை செலுத்துவாங்க பிரபுஜி. அப்ப கிருஷ்ணர்கிட்ட வந்து ஈஸியா நம்ம வந்து சென்று அடைஞ்சிடலாம். இப்ப யாகத்தை வந்து செய்யணும்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாங்க. யாகத்து மூலமா கூட கிருஷ்ணர் உணர்வு வந்து நம்ம பெருக்கிக்கலாம். யாகம் செய்யாதவங்க வந்து பஞ்சத்தை தான் அடைவாங்க. அவங்களுக்கு வந்து சாப்பிட்ற கூட உணவு கிடைக்காது. அவங்க வந்து நற்கதி அடைய மாட்டாங்க. அது பார்த்தோம். அப்புறம் நான் தான் செய்யறேன், என்னாலதான் எல்லாம் செய்ய முடியும், இந்த மாதிரி எல்லாம் எண்ணாம அது கிருஷ்ணர்னாலதான் எல்லாம் செஞ்சு முடிக்கிறோம், நம்ம செய்யறதெல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் செய்யணும் பிரபுஜி. அது பார்த்தோம். அது ஜீவாத்மா நம்ம ஆத்ம நிலையில தான் நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியும். வெளியில இருந்து மெட்டீரியலிஸ்டிக்ல வேர்ல்ட்ல வந்து எதுவும் நமக்கு சந்தோஷம் கொடுக்காதுங்க. அது கிடைச்சாலும் கொஞ்ச நேரத்துக்கு தான். அதனால கிருஷ்ண உணர்வுல இருந்தோம்னா நம்ம ஆத்மாவுலயே நம்மளே நம்ம சந்தோஷம் அதுதான் பிரபுஜி உண்மையான சந்தோஷம், மகிழ்ச்சி. அது மட்டும்தான். ஓகே, டிவோட்டிஸ் ஷேர் பண்ண விரும்புறீங்களா மாதாஜி சொன்னதுல? ஓகே, ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் கவர் பண்ணீங்க மாதாஜி. ஸோ அர்ஜுனருடைய ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன, அந்த 3.1ல இவர் அர்ஜுனன் என்ன, அவருக்கு என்ன கன்ஃபியூஷன் ஆச்சு, என்ன கேள்வி அது? அதுல இருந்து அந்த கர்ம யோகத்துல பத்தி டிஸ்கஸ் பண்ண இது கிருஷ்ணர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறாரு இல்லையா தேர்ட் சாப்டர்ல. அவர் என்ன கேட்கிறாருன்னா, கேசவா என்னை ஏன் இந்த போரில் ஈடுபட வைக்கிறாய் அப்படின்ட்டு. ஏன்னா தட் இஸ் அவர் நம்ம போன செகண்ட் சாப்டர் பார்க்கும்போது புத்தி யோகத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. ஸோ அதே மாதிரி இங்க நீ வந்து சத்திரின் கடமையை செய்யணும், அதனால போர் புரியணும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அர்ஜுனனுக்கு இந்த கன்ஃபியூஷன். ஏன்னா புத்தி யோகம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் இல்லையா. ஸோ கிருஷ்ண உணர்வுல இருக்கணும் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து வேற எந்த விதமான கேஸ்ட்லி ஆக்டிவிட்டிஸ்னா தட் இஸ் துன்பம் தரக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் பண்ணக்கூடாது. அவங்க வந்து கிருஷ்ண உணர்வுலே இருந்தா போதும் அப்படின்ட்டு. இப்போ கிருஷ்ண உணர்வுலே இருந்தா போதும்னு சொன்னா சிலவங்க என்ன நினைப்பாங்க, எந்த விதமான வேலையும் செய்யாம துறவு மேற்கொள்ளுமா, சன்னியாசம் மேற்கொள்ளுமா, அந்த மாதிரி இருக்கிற கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் மனசுல வரது சான்சஸ் இருக்கு. ஸோ அர்ஜுனர் இந்த கேள்வி கேட்டது நமக்காக. அர்ஜுனன் வந்து நமக்கெல்லாம் தெரியும் அவர் ஒரு உயர்ந்த இது ஆத்மா அப்படின்ட்டு. ஆனால் அந்த கேள்வி நமக்காக தான் கேட்கிறாரு அவர் ஆக்சுவலி. ஸோ கிருஷ்ணர் வந்து கிளியரா பதில் சொல்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொருவரும் வந்து அவரவர் கடமையை செய்ய வேண்டும். மாதாஜி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க டீட்டெயிலா. அது சம்மரி இதுதான். எல்லாரும் அவங்களுடைய விதிக்கப்பட்டுள்ள கடமையை செய்ய வேண்டும், பிரிஸ்கிரைப்ட் டியூட்டிஸ். ஸோ வேதங்கள் நமக்கு அதை அளித்துள்ளது. ஏன்னா வேதங்கள் எங்கிருந்து யார் சொன்னாலும் கிருஷ்ணரே நமக்கு அளிச்சிருக்காரு இல்லையா, வியாசர் வழியா நமக்கு அளிச்சிருக்காரு இல்லையா. ஃபர்ஸ்ட் பிரம்மாவுக்கு சொன்னாரு, அதுக்கு அப்படியே இந்த பரம்பரை வழி தென் வியாசர் எழுதியிருக்காரு நமக்கு எல்லாம் புரிகிற மாதிரி இல்லையா. ஸோ நமக்கு வேதங்கள்ல வந்து எல்லா விதமான குணமுள்ள மனிதர்களுக்கு உயிர்வாழிகளுக்கு வேண்டி வேதங்கள் நமக்கு என்ன எப்படி நம்ம கடமைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கு. ஒண்ணு வந்து நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வர்ணாசிரம முறை கடைபிடிக்க வேண்டும், அது ஒண்ணு. அப்புறம் நம்ம ஒவ்வொரு குணத்துக்கு ஏற்ப அவரவர்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த கிளியரா வேதங்கள்ல சொல்றோம். ஸோ நம்ம இந்த தேர்ட் சாப்டர்ல நம்ம வந்து 3.1 3.1 to 3.9ல வந்து இந்த இந்த இதை பத்தி நம்ம ஒரு ஜென்ரலா பார்த்தோம். ஃபர்ஸ்ட் 3.1ல 3.9 வரைக்கும். 3.10ல இருந்து 3.16 வரைக்கும் எப்படி ஒருவர் கர்ம காண்டத்திலிருந்து கர்ம யோக நிலைக்கு போகலாம் அப்படின்னு. யோகம் அப்படின்னு நமக்கு தெரியும், எஸ்டாப்ளிஷிங் கனெக்ட் வித் லார்ட் இல்லையா. கடவுள் வந்து கனெக்ட். ஸோ
எப்படி ஒருவர் வந்து அவர் செய்யக்கூடிய கர்மங்களை எல்லாம், அந்த காரியங்களை எல்லாம் வந்து கிருஷ்ணருக்காக செய்ய முடியும், கிருஷ்ணரை திருப்தி பண்றக்கூடிய காரியங்களை செய்ய முடியும், அது நம்ம பார்க்கிறோம். எப்படி என்ன சொன்னாங்க அதுல என்ன இது மாதாஜியோட இதுல கவர் பண்ணும்போது அது டச் பண்ணும். தட் இஸ் எது செய்தாலும் வந்து கிருஷ்ணருக்காகவே நம்ம செய்ய வேண்டும் இல்லையா, நம்மளுடைய ஆக்டிவிட்டி. ஸோ விதிக்கப்பட்டுள்ள செயல்கள் செய்யணும், பிரிஸ்கிரைப் டியூட்டிஸ் நம்ம செய்யணும். பிரிஸ்கிரைப் டியூட்டிஸை கிருஷ்ணருக்கு வேண்டி நம்ம செய்யணும். நம்ம அதுல எந்த பலனையோ எந்த பற்றோ இல்லாம நம்ம செய்தோம்னா அது நிஷ்காம நிலையை வந்து எழுத முடியும். அதான் வந்து 3.17 இருந்து 3.35 வரைக்கும் அதுதான் நிஷ்காம கர்மம். எப்படி வந்து நம்ம நம்மளுடைய கடமைகளை எந்தவித பற்றோ இல்லை பலனோ எதிர்பார்க்காமல் நம்ம செய்ய முடியும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா தட் இஸ் லஸ்ட் அண்ட் ஆங்கர். அப்படின்னா இந்த காமம் சொல்லுவாங்க, அளவு கடந்த ஆசை, பற்றுதல். அதை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதை பற்றி. ஏன்னா அதனாலதான் எல்லா பிரச்சனையும் வருது. அதனால கோபம் வருது இல்லையா, குரோதம், இதெல்லாம் அதனால வந்துட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம என்ன எப்படி நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதை வந்து நம்ம எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணணும் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். இதுதான் வந்து 4வது செக்ஷன்ல நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இன்னைக்கு டைரக்டா அதுக்கு முன்னாடி ப்ரேயர் சொல்லுங்க. ஓம் அஜ்ஞானத்திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथा मह्यं तथाति स्वपदान्तिकम्। हे कृष्णकरुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्त नमस्तुते। सप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपदाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी इति नामिनि। नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणी। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. இதுதான் பொதுனா எக்ஸ்பிளைன் பண்ணேன். நம்ம இந்த 4 செக்ஷன்ல என்னெல்லாம் பார்த்தோம் நம்ம சாப்டர் 3 இந்த 3rd சாப்டர்ல பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம 3.38 வந்து டேரக்டா பார்ப்போம். ஓகே, யாராச்சும் இந்த படிக்கிறீங்களா? ஸ்லோகம் யாரு படிக்க விரும்புறீங்க? யாராவது படிக்கிறீங்கன்னா படிங்க. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி பேஜ் நம்பர் சொல்லுங்க. 3.30 பிரபுஜி படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் படிங்க மாதாஜி. சுரேஷ்குமார் பிரபுஜி ஹரே கிருஷ்ணா. படிங்க.
படிக்கிறேன். धूमेनो विद्यते अग्निर् यथा दर्शो मलेन स यथोल्फेनावृतो गर्भत् तथा தேவேதம் ஆவதம் எவ்வாறு நெருப்பு புகையாலும் கண்ணாடி தூசியாலும் கருப்பையாலும் மறைக்கப்பட்டுள்ளதோ அவ்வாறே காமத்தின் பல்வேறு நிலைகளில் உயிர் வாழ்விலும் மறைக்கப்பட்டுள்ளனர். ஹரே கிருஷ்ண மேடம். ஹரே கிருஷ்ணா. நம்ம என்ன பார்க்குறோம்னா 3.38ல எவ்வாறு நெருப்பு புகையினாலும் கண்ணாடி தூசியினாலும் கருவானது கருப்பையாலும் மறைக்கப்பட்டுள்ளதோ அவ்வாறே காமத்தின் பல்வேறு நிலைகளினால் உயிர் வாழிகளும் மறைக்கப்பட்டுள்ளனர். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்மளுடைய கான்சியஸ்னஸ் இல்லையா, நம்ம எல்லா நமக்கு உயிர் இருக்குன்னு தெரியறதுக்கு காரணம்னா கான்சியஸ்னஸ் இல்லையா. நமக்கு அந்த கான்சியஸ்னஸ் இருக்கும்போது ஒரு உயிர் இருக்கு தெரியும். அந்த உயிர் இல்லாத என்ன ஜடம் அப்படின்ட்டு ஒரு உயிர் வாழி வந்து அந்த எந்த உடல் எடுத்திருந்தாலும் அது மனிதனா இருக்கட்டும் எந்த உயிர் வாழியா இருக்கட்டும், அதுல வந்து அந்த உயிர் கான்சியஸ்னஸ் இல்லை அப்படின்னு சொன்னா அது ஒரு ஜடம் தான், அது எந்த யூஸும் கிடையாது. அந்த உயிர் தான் வந்து அதுக்கு ஊர்ஜம் கொடுக்குது இல்லையா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பியூர் கான்சியஸ்னஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா வந்து 3 வகையான கவரிங்ஸ்னால அது மறைக்கப்படுடைய வாய்ப்பு இருக்கு. என்னெல்லாம் அதுதான் வந்து இந்த ஸ்லோகத்துல நமக்கு சொல்லுது. ஒண்ணு வந்து எப்படி வந்து நெருப்பு புகையாலும் கண்ணாடி தூசியாலும் கருவானது கருப்பையாலும் மறைக்கப்படும் அப்படின்னு அந்த 3 நிலை. எப்படி படிக்கிறது பாரு. ஆவருத்தம் ஒரே பத்மராஜ மாதாஜி, நான் உங்களை கோஹோஸ்ட் ஆக்கிட்டவா? பிரபுஜி ஏதாவது சொன்னீங்களா பிரபுஜி? கோஹோஸ்ட் ஆக்குறேன் நான். ஓகே பிரபுஜி. நீங்க ஒண்ணு ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? ஓகே பிரபுஜி. ஓகே, ரைஸ் பண்ணிட்டேன் பிரபுஜி. ஓகே, யா, நான் உங்களை கோஹோஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அதனால வந்து நாய்ஸ் ஆச்சுன்னா நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. சாரி பிரபுஜி, நான் படிக்கிறதா? இல்ல இது இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. நம்ம 3.38 எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க இது அடுத்தது படிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய பியூர் கான்சியஸ்னஸ், நம்மளுடைய உணர்வு வந்து இந்த 3 வகையில் வந்து அது மறைக்கப்படலாம். அதான் ஒண்ணு வந்து எப்படி வந்து நெருப்பு புகையாலையும் அதே மாதிரி கண்ணாடி வந்து தூசியாலையும் கருவானது கருப்பையில் மறைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து நம்மளுடைய இது கான்சியஸ்னஸ் லெவல் வந்து 3 விதத்துல வந்து மறைக்கப்படலாம். கான்சியஸ்னஸ், பியூர் கான்சியஸ்னஸ் என்ன இந்த இடத்துல என்னன்னா நம்மளுடைய ரியலைசேஷனுக்கு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் நம்ம அந்த உணர்வு வரணும் அப்படின்ட்டு. அந்த தன்னுணர்வு வர்றது வந்து 3 வகையில் வந்து மறைக்கப்படலாம். ஸோ ஸ்மோக் இந்த ஃபர்ஸ்ட் தான் சொல்லுவாங்க இல்லையா, நெருப்பு புகையால மறைக்கப்படுறது எப்படி அப்படின்னா நமக்கு தெரியும். தட் இஸ் there is no smoke without fire அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல. தட் இஸ் அங்க வந்து நெருப்பு இல்லைன்னா புகை வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா ஒரு சின்ன ஸ்பார்க் இல்லையா, ஒரு நெருப்புடைய ஸ்பார்க் வந்ததுன்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பா வந்து ஸ்மோக் இருக்கும். அந்த புகையால வந்து சின்ன ஸ்பார்க் வந்து ஈஸியா மூடப்படலாம். ஆனால் அந்த ஸ்பார்க் நெருப்புடைய இந்த சின்ன ஸ்பார்க் வந்து அதே நல்ல பெருசாக வந்து எரிய ஆரம்பிக்கும் போது என்ன அந்த
புகையால வந்து அதை மறைக்கவே முடியாது இல்லையா? ஏன்னா அந்த இது நமக்கு நல்லா தெரியும், அந்த நெருப்பு எரியறது நமக்கு கிளியர் நல்லா தெரியும். அதே தான் வந்து இந்த எக்ஸாம்பிள் நெருப்பும் அந்த ஸ்பார்க் அப்புறம் வந்து இந்த கண்ணாடி தூசி இதெல்லாம் இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஏதாச்சும் இந்த நம்மளுடைய கான்சியஸ்னஸை பத்தி பேசுறதோ இல்லை நமக்கு வந்து நம்மளுடைய எப்படி வந்து ஒரு டிவோட்டியோட தன்மை இருக்கணும்னு சொல்றதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த இது? ஹரே கிருஷ்ணா இல்ல இந்த bro. லெவல் 1 மேம் அது அப்போ சொல்லியிருக்காங்க. ஓகே, குட் குட். இது வந்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைத்தன்ய இல்லையா, சைத்தன்ய மகாபிரபு அவருடைய சிக்ஷாஷ்டகத்துல வந்து அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அது யாருக்கான்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் வருது சிக்ஷாஷ்டகத்துல. யாருக்கு தெரியுமா? அதுக்கு யாருக்கான்னு தெரியுமா? தெரியும் பிரபுஜி. சொல்லுங்க பார்க்கலாம். சேதோ தர்ப்பண மாஜனம் பவமஹாதவாக்னி நிர்வாபனம் ஸ்ரேய கைரவ சந்திகா விதரணம் வித்யாவது ஜீவனம் ஆனந்தாம்புதிவர்தனம் பிரதிபதம் பூர்ணாம்புதஸ்வாதனம் सर्वात्मा स्नवनं परं विजयते श्रीकृष्ण சங்கீர்த்தனம். வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. ஸோ அதுல என்ன சொல்லியிருக்க, அது அர்த்தம் தெரியுமா மாதாஜி? அதோடைய மீனிங் தெரியுமா? மீனிங் சொல்ல முடியுமா அதுக்கு? ஓகே, எப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா அது வந்து தட் இஸ் சொல்றாரு. சொல்றீங்களா மாதாஜி மீனிங்கு? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க. அதோட அர்த்தம் சொல்லுங்க நீங்க. சரியா கேட்கல. ஓகே, நான் சொல்றேன். பிரேக் ஆகுது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இந்த சொல்லுங்க. நாம சங்கீர்த்தனமே வந்து நம்மளுடைய இதயத்துல பதிந்திருக்கக்கூடிய அந்த அழுக்க, காலம் காலமா பதிந்திருக்கக்கூடிய அந்த அழுக்க வந்து சுத்தப்படுத்தி கட்டுண்ட வாழ்வில் தொடரும் இந்த பிறப்பு இறப்பு என்னும் இந்த தீயை அணைக்கிறது. எப்படி வந்து நிலவு வந்து தன்னுடைய ஒளியால் வந்து குளிர்ச்சியை கொடுக்குதோ, அதே போல வந்து இந்த சங்கீர்த்தன இயக்கம் வந்து மனிதனத்திற்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஆகும் பிரபுஜி. ஃபைன், தேங்க்யூ மாதாஜி, வெரி குட். ஸோ இதுதான் மெயின் என்ன, தட் இஸ் நம்மளுடைய இதயத்தில் இருக்கிற அழுக்கு. அழுக்கு எதனால வருது? தட் இஸ் நம்ம இந்த ஒவ்வொருத்தரும் எவ்வளவு வருஷம், நம்ம எவ்வளவு பிறப்பு எடுத்திருப்போம்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தரும் ஏதாச்சும் ஒரு கெஸ் சொல்ல முடியுமா? ஏதாச்சும் 80 lakhs above பிரபுஜி. நம்ம யாராலையும் சொல்லவே முடியாது எவ்வளவுன்ட்டு. ஸோ 84 lakh ஸ்பீசிஸ் இருக்கு. 84 வகையான ஸ்பீசிஸ்னா அந்த வகையான உயிர் வாழிகள் இருக்காங்க. 84 லட்சம் வகையான உயிர் வாழி, தட் இஸ் அந்த ஸ்பீசிஸ். ஸோ நம்ம வந்து எத்தனை வாட்டி எந்த உருவம் எடுத்தோம் நமக்கு தெரியாது, கிருஷ்ணருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ பல கோடி நம்ம எடுத்திருக்கலாம் ஒருவேளை. பிகாஸ் நமக்கு தெரியும் நம்ம எப்படி வந்து ஒரு உடல் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ஒண்ணு நம்ம செய்த கர்ம பலன், ரெண்டாவது நம்ம எதை விரும்புகிறோமோ அந்த உடல் நமக்கு கிடைக்கணும். அதனால நமக்கு தெரியாது. ஸோ ஒவ்வொரு பிறவியில் நம்ம என்ன செய்திருக்கோம், நம்ம என்ன கர்மம் செய்திருக்கோம் நமக்கே தெரியாது. ஸோ அதனால வந்து அந்த அழுக்கானது, அழுக்குன்னு சொன்னா அந்த நெகட்டிவ் திங்ஸ் இல்லையா, நம்ம இந்த கர்மத்தினால நமக்கு வர அந்த நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து அழுக்கு மாதிரி நம்மளுடைய இதயத்தில் இருக்கு. அந்த இதை நம்ம எப்படி நம்ம வந்து அதை கிளீன் பண்ண முடியும்? அதை கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து சாண்டிங், அது ஒரே வழி தான். நம்ம சாண்ட் பண்ணணும், நம்ம 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஃபாலோ பண்ணணும், குரு சொல்ற மாதிரி கேட்கணும், வேதங்கள் சொல்ற மாதிரி நம்ம வாழணும். அப்படி செஞ்சா மட்டும்தான் நமக்கு வந்து இதுல இருந்து நம்ம வீட்டில் அடைய முடியும்.
ஸோ அதில் மெயின் திங் என்னன்னா சாண்டிங் பண்ண நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த தூசி வந்து படிஞ்சிருக்கிற தூசி அப்படியே வந்து ரிமூவ் ஆயிடுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இது ரெண்டும் ஒன்றா வச்சு பார்க்கும்போது, நெருப்பும் புகையும் கண்ணாடி தூசியும் நம்ம ஒன்றா வச்சு பார்க்கும்போது, தட் இஸ் நம்ம வந்து ஆரம்ப காலத்தில் நம்ம ஒரு சின்ன தோதில் நம்ம வந்து இந்த நம்ம டிவோஷனல் சர்வீஸ் ஆரம்பித்தாலும் நம்ம ஆனால் சாண்டிங் பை இந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஃபாலோ பண்றது, சாது சங்கா, இந்த மாதிரி நம்ம வந்து இந்த வேதங்களை படிக்கிறது, இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன ஆகுது, நமக்கு இந்த டிவோஷனல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈடுபாடு கூடும். ஸோ வென் வி பிகம் மோர் அண்ட் மோர் இன்வால்வ் என்ன ஆகும், எப்படி வந்து ஒரு சின்ன ஸ்பார்க் தீ பொறியானது அப்படியே படர்ந்து எரியுதோ, படர்ந்து எரியும் போது அந்த புகையெல்லாம் மாறுதோ, அதே மாதிரி அந்த நம்மளோட டிவோஷனல் சர்வீஸ் என்ற இந்த சின்ன தீப்பொறி வந்து பெரிதாக அது உருவெடுக்கிறது. அப்படியே நம்ம வந்து வி இம்ப்ரூவ் இன் அவர் டிவோஷனல் சர்வீஸ். அப்போ பண்ணும்போது என்ன ஆகுது, நம்ம பக்தி ஸ்டேஜஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, 9 வகையான பக்தி ஸ்டேஜஸ் பார்த்துருக்கோம். அதுல வந்து அப்படியே நம்ம வி வில் இம்ப்ரூவ் இல்லையா. அது அப்படியே பண்ணும்போது நம்மளுடைய இந்த பக்தி இது நம்ம இம்ப்ரூவ் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்ம மனசுல நம்ம சாண்டிங் இதெல்லாம் நம்ம வந்து முதல்ல வந்து பார்க்கும்போது எல்லாரும் மேபி ஒரு ரவுண்ட் பண்ணுவாங்களா, அதே கஷ்டப்படுவாங்க. அப்புறம் வந்து அவங்க இந்த பக்தி தொண்டில் ப்ரோக்ரஸ் ஆகும்போது அது அப்படியே 4 ஆகும், 16 ஆகும். இப்போ நம்ம குரூப்ல சில மாத்தாஜிஸ் எல்லாம் வந்து தேர் டூயிங் அபவுட் சம் டூ 64, சம் பிரபுஜிஸ் ஆர் டூயிங் 100+ எல்லாம் பண்றாங்க நம்மளுடைய காங்கிரிகேஷன்லயே. இதே வந்து ஆரம்ப காலத்துல வந்து எப்படி பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, பார்த்தீங்கன்னா தேர் டூயிங் இட் இல்லையா. ஸோ அது அந்த மாதிரி வந்து அவங்க வந்து இந்த சாண்டிங்லேயே நம்ம வந்து அதில் இன்வால்வ் ஆகும்போது நம்ம வந்து எந்த வித இந்த சாண்ட் பண்ணும்போது நம்ம தெரியுமா அவங்களுக்கு, தட் இஸ் அஃபென்ஸ்லெஸ் சாண்டிங் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அஃபென்ஸ்லெஸ் சாண்டிங்னு என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் அஃபென்ஸ்லெஸ் சாண்டிங்? அபராதம் இல்லாம நாம ஜெபம் பண்றது பிரபுஜி. ஆமா, அப்படின்னா என்ன? நாம ஜெபம் பண்ணும்போது 10 அபராதம் இருக்கும் பிரபுஜி, அது எதுவும் செய்யக்கூடாது. ஆமா, அபராதம் நமக்கு என்னெல்லாம் அபராதம்னா 10 அபராதங்கள் இருக்கு. அது வேணும் மாதாஜி, பத்ம மாதாஜி, நீங்க ஒன்று குரூப்ல போடுங்க, இல்லாட்டி நான் வேணா போடுறேன். 10 இது இருக்கு, அஃபென்சஸ் அப்படின்னு இருக்கு. அந்த 10 அபராதங்கள்ல வந்து எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. ஸோ சாண்ட் பண்ணும்போது அப்பதான் வந்து அது அஃபென்ஸ்லெஸ் சாண்டிங் அப்படின்னு சொல்லுது. ஸோ நார்மலி வந்து யார் ஒருத்தர் டிவோஷனல் சர்வீஸ் ஆரம்பிக்கும் போது, சாண்டிங் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக அபராதங்களோட தான் அவங்க சாண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நம்ம தெரியுமா, டிரைவிங் படிக்கும்போது முதல்ல எல்போர்டு வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் தடங்கள் எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ண சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்க எக்ஸ்பர்ட் ஆயிடுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அஃபென்ஸ்லெஸ் சாண்டிங் பண்ணணும், அபராதம் இல்லாம சாண்ட் பண்ணணும். சுத்த நாமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் தான் நாம அபராத ஸ்டேஜ். அதுக்கப்புறம் போக போக வந்து நாம பாஷா, தட் இஸ் மினிமைஸ் பண்றோம் நம்ம அந்த அபராதங்கள்லாம். அப்புறம் சுத்த நாமா, தட் இஸ் பர்ஃபெக்ட் அஃபென்ஸ்லெஸ் சாண்டிங் ஸ்டேஜ் நம்ம அந்த ஸ்டேஜ் அடைய முடியும். ஸோ அந்த அபராதம் இல்லாமல் சாண்ட் பண்ணும். அபராதம் இல்லாமல் நம்ம சாண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எப்படி வந்து ஒரு கண்ணாடியின் மேல் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாம் நம்ம துடைக்கும் போது அந்த கண்ணாடி பிரைட்டா இருக்குதோ, அதே மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய கான்சியஸ்னஸும் பியூர் ஆகும். இது வந்து இந்த 2 உண்மை, தட் இஸ் ஸ்மோக்கும் சரி, இந்த இது சொன்ன தட் இஸ் இந்த கண்ணாடி மேல் இருக்கிற தூசி. ஸோ இந்த மூணாவது என்ன, எம்பரியோ கவர்ட் வித் ஊம் அப்படின்னா என்ன, தட் இஸ் கருவானது கருப்பையாக எப்படி மறைக்கப்பட்டுள்ளது. எப்படின்னா நமக்கு வந்து கருப்பையில்குள் இருக்கிற குழந்தை எப்படி ஹெல்ப்லெஸ் இல்லையா, அம்மாவோட வயிற்றுல இருக்கிறது, அது வந்து அது சின்ன இடத்துல வந்து அப்படியே இருக்காது, இன்னும் பண்ண முடியாது. அதுக்கு வந்து சாப்பாடு இதெல்லாம் வந்து எங்கிருந்து கிடைக்குது, அம்மா வீட்டுல இருந்து தான் கிடைக்குது. ஸோ எதுவுமே பண்ண முடியாது, அந்த மாதிரி ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன்ல வந்து இருக்கு. ஆனா அது வந்து இதே மாதிரி நிலைமை பார்த்தீங்கன்னா, லெஸ் கான்சியஸ்னஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, மரங்கள், செடி, மரம்லாம் இருக்கு.
மரத்துக்கு நமக்கு தெரியும் உயிர் உண்டு அப்படின்ட்டு. ஆனால் வந்து அதோட கான்சியஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கம்மியான கான்சியஸ்னஸ். இப்போ நம்ம ஒரு இது இருக்கு, ஒரு சிங்கம், புலியில எந்த ஒரு நம்ம அனிமல் இருக்கு, நம்ம மனுஷங்க நம்ம எல்லாம் இருக்கோம். நமக்கெல்லாம் வந்து ஒரு ஏதாச்சும் ஒன்று நமக்கு அந்த உணர்வு இருக்கு, உடனே நமக்கு அந்த உணர்வு, இந்த கான்சியஸ்னஸ் லெவல் நம்மளது ஹை. ஆனா மரத்துக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ கான்சியஸ்னஸ். அப்படி பார்க்கும்போது அதே மாதிரி தான் குழந்தை, கருக்குள்ள இருக்கிற குழந்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து அம்மாவுடைய இதுதான் டிபெண்டா இருக்கு கம்ப்ளீட்டா. ஸோ அந்த டிபெண்டன்சி இருக்கிற ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து இருக்கிறது தான் வந்துட்டு இந்த மூன்றாவது நிலை. மூன்றாவது நிலை எப்படின்னா வந்து ஒருத்தருக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப், நம்ம டிவோஷனல் சர்வீஸ் பண்ணணும்னு தெரியும், மனித பிறவி எடுத்தாச்சு, நம்ம டிவோஷனல் சர்வீஸ் லைஃப் பண்ணணும்னு இருக்கு. ஆனா வந்து அதை பண்ணாம வந்து அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நிறுவ விடுறாங்க அவங்க. ஸோ அவங்க வந்து ஆனா எல்லாருக்கும் அந்த டிவோஷனல் சர்வீஸ் பண்ணக்கூடிய தன்மை உண்டா? கண்டிப்பாக உண்டு. ஏன்னா நம்ம எல்லாம் வந்து கடவுளுடைய, that is கிருஷ்ணருடைய பின்ன பகுதிகள் இல்லையா? we are part and parcel of the Lord. ஸோ எல்லாருக்கும் அந்த ப்ரொபென்சிட்டி இருக்கு. எப்படி ஒரு குழந்தை பிறந்த அப்புறம் வந்து நடக்கிறதுக்கு யாரும் சொல்லி கொடுக்க வேணும், அதுக்குள்ள அந்த இது இருக்கு, அதுக்கு தெரியும் நடக்கணும்னு அந்த ஒரு தன்மை இருக்கிறது. அதை வந்து ட்ரெயின் பண்ணி இல்லை அந்த 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 கரெக்டான டைம் வரும்போது அது நடக்க ஆரம்பிக்குது, யாரும் சொல்லிக் கொடுக்க வேணும். ஸோ அதே மாதிரி தான் வந்து நமக்கு எல்லாருக்கும் வந்து அந்த ப்ரொபென்சிட்டி இருக்கு, தட் இஸ் டிவோஷனல் சர்வீஸ் பண்ணக்கூடிய. ஏன்னா as I told you, we are all இது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த லார்ட். அந்த டிவோஷனல் சர்வீஸ்க்கு இப்போ சுகிருத்து, தட் இஸ் ஒரு நல்ல டிவோட்டியோட சுகிருதம் கிடைத்து அந்த டிவோஷனல் சர்வீஸ் ஆரம்பிச்சு விட்டாங்கன்னா அந்த முதல்ல நம்ம சொன்ன மாதிரி ஒரு இந்த புகை இல்லையா, தீப்பொறி வந்து எப்படி பெரிய தீயாக வந்து அது கொழுந்து விட்டு எறிய முடியுமோ, அதே மாதிரி இந்த அழுக்கு இருக்கிற அந்த இது அது தூசியை வந்து கலைந்தா இந்த மிரர், அது கண்ணாடி எப்படி கிளம்புதோ, அதே மாதிரி வந்து ஒவ்வொருத்தருடைய டிவோஷனல் சர்வீஸும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம கான்சியஸ்னஸ் லெவல் இந்த 3 லெவல்ல ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து கான்சென்ட்ரேட்டடா ஃபோக்கஸ்டு டிவோஷனல் சர்வீஸ் நம்ம பண்ண நம்ம வந்து நம்மளுடைய டிவோஷனல் சர்வீஸோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், நம்மளால ப்ரோக்ரஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த மனுஷ பிறவி மனுஷ பிறவியில மட்டும்தான் நமக்கு இந்த டிவோஷனல் சர்வீஸ் பண்ண முடியும். அதனாலதான் தேவர்களே சொல்லுவாங்க, மனித பிறவி எடுக்க வேண்டும் என்று அவங்களே விரும்புவாங்க. ஏன்னா இந்த தேவர்களா இருக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து இந்த என்ன அவங்களுக்கு இந்த நல்ல இந்த வைப் ஒப்புலன்சஸ்ல இருப்பாங்க அவங்க. அதே மாதிரி வந்து இப்போ டீமன்ஸா இருக்கும்போது இந்த கீழே இருக்கிற பிளானட்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அதே மாதிரி டிமானிக் ஆட்டிடியூட்ல இருப்பாங்க. அவங்களும் வந்து சுகபோகம் எல்லாம் அனுபவிப்பாங்க. ஆனால் யாரும் வந்து டிவோஷனல் சர்வீஸ் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்க மாட்டாங்க. ஸோ ஆனால் மனித பிறவி எடுக்கவங்க மட்டும்தான் அது பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, நீங்க பாகவதம் படிக்கும் போதெல்லாம் நீங்க படிப்பீங்க, உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன், இப்போ நிறைய அட்டன் பண்ணதுனால. மனித பிறவி பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு எவ்வளோ இது ஆயுசு, எவ்வளோ வருஷம் அப்ராக்சிமேட்டா ஆவரேஜ் லைஃப் ஆஃப் ஹியூமன் பீயிங் எவ்வளோ? இதே மேக்ஸிமம் ஆவரேஜ் அப்படின்னு சொல்றேன். ஆனா மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கா இருக்கட்டும், உங்களுக்கு நம்ம வந்து இந்த டிவோஷனல் சர்வீஸ் பண்ண இந்த 100 வருஷத்துக்கு நம்ம லிபரேஷன் எடுக்க முடியும் நம்ம. ஸோ மனித பிறவி தான் வந்து ரொம்ப யூனிக், ரொம்ப அரிதானது. அதனாலதான் நம்ம ஈசோபநிஷத்துல பார்த்துருக்கோம் இல்லாம. இன்னைக்கு போன வாட்டி கூட எக்ஸாம்பிள் சொன்னாங்க, ஆத்மகான்னு சொல்லியிருக்காங்க, கில்லர் ஆஃப் த சோல். நமக்கு தெரியும் நம்மளுடைய ஆத்மாவுக்கு வந்து இறப்பு கிடையாது, அதை துண்டிக்க முடியாது, நீரினால இது பண்ண முடியாது, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் வந்து நம்ம வந்து ஆத்மாக கில்லர் ஆஃப் த சோல் அப்படின்ட்டு ஈசோபநிஷம் சொல்லியிருக்கு. எதனால அப்படின்னா இந்த அரிதான மனித பிறவி நமக்கு கிடைத்தால் கூட அதனை வந்து உபயோகிக்காமல் கிருஷ்ண உணர்வில் இருந்து கிருஷ்ண வழிபாட்டில் நம்ம வந்து அது நம்ம செலுத்தாமல் இருந்தோம்னா என்ன ஆகும்னா ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அப்ப என்ன, நம்ம பல்நோக்கு செயல்கள் பண்ணும்போது நம்மளுடைய அடுத்த ஜென்மமானது வந்து மீண்டும் நம்ம செய்யக்கூடிய கர்மங்களுக்கு ஏற்ப அந்த உடல் கிடைக்க போகுது.
அப்போ வந்து நம்ம ப்ரோக்ரஸ் பண்ண முடியாது. மீண்டும் பிறப்பு என்ற சூழலில் நம்ம மூழ்கி விடுகிறோம் இல்லையா? ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நமக்கு கிடைத்துள்ள இந்த அரிதான மனித உடலை வைத்துக் கொண்டு நம்ம வந்து கிருஷ்ணருடன் கனெக்ட், தட் இஸ் யூ ஹேவ் டு எஸ்டாப்ளிஷ் த கனெக்ட் வித் த லார்ட். பிகாஸ் அதுதான் நம்மளோட கான்ஸ்டியூஷனல் பொசிஷன். கிருஷ்ணனுடன் தொடர்பு வைத்து, கிருஷ்ணன் உறவு வைத்து நம்ம கிருஷ்ணனுடன் எப்படி நம்ம செல்லலாம் அப்படின்னு பார்த்து அந்த டிவோஷனல், அதற்கு ஒரே மார்க்கம் என்னன்னா டிவோஷனல் சர்வீஸ். ஸோ நம்ம வந்து ஆஸ் வி டூ த டிவோஷனல் சர்வீஸ் வி கேன் ரீச் த லார்ட். அது ரொம்ப முக்கியம். அது எப்படி? அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். நம்ம சாண்டிங் இதெல்லாம் ரெகுலேட்டரி பிரின்சிபிள்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பண்றோம். அது மட்டும் இல்லாம நம்ம அந்த பக்தி ஸ்டேஜஸ்ல ப்ரோக்ரஸ் ஆகி பிரேம பக்தி நிலையை நம்ம எழுதணும். ஸோ அது எப்படி எழுதலாம்னா நம்ம கண்டினியூஸா இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸா பண்ணணும். கண்டினியூஸா நம்ம வந்து கிருஷ்ணரை நினைத்து அவருக்காகவே நம்ம செய்யக்கூடிய காரியங்களை செய்தோம்னா, அவரை திருப்திப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்தால் நம்ம கிருஷ்ணரை சென்றடையலாம் அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கான்சியஸ்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். எப்படி வந்து ஒரு கான்சியஸ்னஸ் இல்லைன்னா ஜடம் நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் சொன்னேனோ, அதே மாதிரி இந்த கான்சியஸ்னஸ் இருந்தும் அதை வந்து கரெக்டா சேனலைஸ் பண்ணலைன்னா நம்ம வந்து வீழ்ச்சி தான் நம்ம அடைவோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? லஸ்ட். லஸ்ட் என்ன? தட் இஸ் அளவு கடந்த ஆசை. ஸோ ஒரு மனதில் வந்து ஒரு உயிர் வழிகள் அந்த லஸ்ட் அப்படின்னு சொல்றது, அளவு கடந்த அந்த ஆசையினை வந்து களைய வேண்டும் அப்படின்ட்டு சொல்றோம். இல்லாட்டி என்ன? அந்த அளவு கடந்த ஆசை, அதுதான் நம்ம காமம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது அது வந்து அதனால நம்ம அந்த அளவு கடந்த ஆசை எதன் மேலேயாவது நம்ம வைத்து விட்டால் என்ன ஆகும்னா, நம்மளுடைய நிலையை நாம் மறந்து விட்டு என்ன ஆகும்? நம்ம பல்நோக்கு செயல்கள் இல்லையா, பலனை நோக்கி செயல்களில் செயல்படுவோம். அப்ப என்ன ஆகுது? நம்ம வந்து எல்லா இந்த மெட்டீரியலிஸ்டிக் டிசைர்ஸ்ல நம்ம மூழ்கி நம்ம வந்து பக்தி இல்லை டிவோஷனல் சர்வீஸை மறந்துடும். ஸோ அது அந்த நிலை நமக்கு வராமல் இருக்கிறது ஒரே வழி என்ன? பி இன் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். ஓகே, இந்த இதுதான் நமக்கு இந்த 3.38 இருந்து நமக்கு மெசேஜ். நம்ம அடுத்தது பார்க்கலாம். 3.39 ஏதாச்சும் வாசிக்கலாம். நான் படிக்கிறேன் பிரபுஜி. படிங்க ஸ்லோகம். மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. படிங்க மாதாஜி. ஆவருத்தம் ஞானம் ஆவருத்தம் ஞானம் ஏதேன ஞானினோ நித்திய வைரினா காம ரூபேன கௌந்தேய துஷ்பிரணேன பிரணானலேன ச. இவ்வாறாக அறிவுடைய ஜீவனின் தூய உணர்வு என்றும் திருப்தி அடையாததும் நெருப்பு போன்று எரிவதுமான காமத்தின் உருவிலான அவனது நித்திய எதிரியால் மறைக்கப்படுகின்றது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ இவ்வாறாக அருடைய ஜீவனின் தூய உணர்வு என்றும் திருப்தி அடையாததும் நெருப்பு போன்று எரிவதுமான காமத்தின் உருவிலான அவனது நிலை நித்திய எதிரியால் மறைக்கப்படுகின்றது. ஸோ நித்திய எதிரி இது காமத்தின் உருவிலான அவருடைய நித்திய எதிரி என்னன்னா லஸ்ட் இல்லையா? ஆசை, அளவு கடந்த ஆசை. எது மேலேயாச்சும் அளவு கடந்த ஆசை. இதன் மேல் இந்த நம்ம சொல்றோம் மெட்டீரியலிஸ்டிக் டிசைர்ஸ் சொல்றோம் இல்லையா? அது ஸோ நம்ம வந்து கிருஷ்ண உணர்வு அல்லாத காரியங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து லஸ்டை தூண்டக்கூடிய செய்கைகள் தான். ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய சென்சஸ் இருக்கு இல்லையா, நம்ம புலன்கள் இருக்கு. அந்த புலன்களை திருப்திப்படுத்தக்கூடிய செயல்களில் நம்ம ஈடுபட்டோம் என்றால் கண்டிப்பாக அது வந்து காமம், தட் இஸ் லஸ்ட் ஆக உருவாகத்துக்கு சாத்தியம் செய்யும். காமம் சொல்லும்போது நான் சொன்னேன் அளவு கடந்த பற்றுதல், அளவு கடந்த ஆசை. அளவு கடந்த ஆசை நமக்கு வந்து விட்டால் வந்து அது நமக்கு நித்தியமான எதிரி. பிகாஸ் அதுல இருந்து விடுபடணும்னா அந்த நம்ம எது மேல ஆசை வச்சிருக்கோ அது நம்ம அடையணும். அது அடையலைன்னா நமக்கு என்ன வரும்? கோபம் வரும் இல்லையா? கோபம் வரலன்னா அப்புறம் என்ன ஆகும்? நம்ம ஆயிடுவோம். அதெல்லாம் நம்ம அதை பார்த்தோம், அது 7 ஸ்டேஜஸ் பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் வந்துருக்கு நமக்கு இல்லையா? கடைசியில என்ன ஆகுது? நம்ம வந்து நம்மளுடைய புத்தியே நம்மளை விட்டு கைவிட்டு போயிடும். புத்தி கைவிட்டு போடணும்னா என்னாவது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் வந்து நம்ம சரியான நிலையில் இருக்கிற செயல்கள் ஆகாது.
கண்டிப்பா அதெல்லாம் விகர்ம நிலையில் போய் அடைந்து விடும். ஆனா நமக்கு என்ன வேணும், நம்ம அகர்ம நிலையை பார்க்கிறோம் நம்ம, இல்லையா? நம்ம நிஷ்காம கர்மம் பண்ண பார்க்கிறோம். ஆனால் நம்மளுடைய புத்தி நம்ம கைவிட்டு புத்தி இல்லாமல் நம்ம செய்து விட்டோம்னா, மூடர்களை மாதிரி செய்து விட்டோம்னா, நம்ம வந்து அது விகர்ம நிலையில் செல்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனாலதான் வந்து மனுஸ்மிருதியில என்ன சொல்லியிருக்குன்னாங்கன்னா, lust cannot be satisfied by any amount of sense enjoyment அப்படின்றாங்க. தட் இஸ் நம்ம வந்து நம்ம அந்த காமம் சொல்றாங்க இல்லையா, அது நம்ம எந்த அளவு நம்ம வந்து நமக்கு ஒரு ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் மேல நம்ம காமம் இருக்கு வச்சுக்கோங்க, ஒரு டிசைர் இருக்கு, நமக்கு அதை அடைந்து விட்டால் நமக்கு வந்து சந்தோஷப்படுவோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதெல்லாம் தற்காலிகம் இல்லையா, அது வந்து பெர்மனன்ட் கிடையாது, நமக்கு நல்லா தெரியும். ஸோ தற்காலிகமாக இருக்கும்போது மீண்டும் அதை பத்தி நம்ம நினைப்போம், இல்ல அதை சார்ந்து வேற ஏதாச்சும் நம்ம திருப்பி நினைக்க பார்ப்போம். அப்படி வந்து நம்ம ஒவ்வொன்று மேல நம்ம இன்னும் வந்து காம வெறி நமக்கு அது மேல வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன, ஏதோ நல்ல ஒரு உவமை சொல்றாங்க பர்பட்ல பிரபுபாதா. தட் இஸ் நம்ம ஒரு நெருப்பு இருக்கு, அந்த நெருப்புக்கு வந்து ஒரு அது மேல இன்னும் பெட்ரோல் ஊத்திக்கிட்டே இருந்தோம்னா நெருப்பு அணையுமா? ஒரு காலம் அணையாது. அந்த மாதிரி தான் அது. தட் இஸ் நமக்கு ஒரு இந்த லஸ்ட், இந்த அளவு கடந்த டிசைர் நமக்கு இருந்ததுன்னா, இந்த டிசைரை நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னு சொன்னா, அந்த நமக்கு யார் இந்த பலநோக்கு செயல்கள், தட் இஸ் நம்ம இந்த காமத்தை வந்து இந்த மெட்டீரியலிஸ்டிக் ஆப்ஜெக்ட்ஸ் மேல இல்லாம நம்ம கிருஷ்ணர் மேல வைத்தோம்னா என்ன ஆகும்னா, அந்த எஃபெக்டே வந்து ஒரு தண்ணி ஊத்துற மாதிரி ஆகும். நான் மெட்டீரியலிஸ்டிக் டிசைர்ஸ் இருந்தது என்ன ஆகும், அது நம்ம பெட்ரோல் ஊத்துற மாதிரி ஆயிடும். ஸோ நம்ம வந்து ஒரு அறிவுள்ள ஒரு உயிர் வாழி என்ன செய்வாங்க, தட் இஸ் கிருஷ்ணருக்கு மேல நம்மளுடைய ஃபோக்கஸ் வைக்க பார்ப்போம். ஏன் கிருஷ்ண உணர்வு, அது திருப்பி நம்ம கேட்குறோம், ஏன் கிருஷ்ண உணர்வுல ஃபோக்கஸ் வைக்கணும்? அது திருப்பி திருப்பி இதே சொல்லிட்டு இருக்காரு நான். அப்படி இருக்கும்போது நீங்க உங்க மனசுல அது தோணலாம் இல்லையா, எதனால வந்து கிருஷ்ண உணர்வுல இருக்கணும், ஏன் மெட்டீரியல் நம்ம இருக்கக்கூடாது? கிருஷ்ண உணர்வுல இருந்தால் மட்டும் நம்ம வந்து எப்படி நம்ம இதுல இருந்து விடுபட முடியும்? யாரும் சொல்ல முடியுமா? ஏன் சொல்லுங்க. ஆமா, அப்புறம் நம்ம ஏன் கிருஷ்ணன் மேல வச்சிருக்கோம், நம்ம ஏன் கிருஷ்ணன் மேல நம்ம கரெக்ட், நம்ம ஏன் அவரை போய் அடையணும்? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். அதுதான், ஏன்னா நம்மளோட வீடு அங்கதான், கோலக பிருந்தாவனம் இல்லையா, வைகுண்டம், இதுதான் நம்மளுடைய வீடு அங்கதான். நம்ம இப்ப இங்க வந்துட்டு இருக்கிறது டெம்பரரி. நம்மளுடைய அந்த லிமிட்டட் ஃப்ரீடம் வச்சு நம்மளுடைய அந்த என்ன சொல்லுது, லார்டிங் ஓவர் மெட்டீரியல் நேச்சர் சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய அந்த லிமிட்டட் ஃப்ரீடம் நமக்கு கொடுத்துருக்காரு. எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் நமக்கு லிமிட்டட் ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாம் யாரு, கிருஷ்ணனுடைய பின்ன பகுதிகள் இல்லையா, ஜீவாத்மாக்கள் எல்லாம் கிருஷ்ணனுடைய பின்ன பகுதிகள். அதோடைய நித்தியமான நிலை என்ன, தட் இஸ் நித்திய சேவகர், கிருஷ்ணருடைய நித்திய சேவகர்கள். நம்ம அதை மறந்துட்டு நம்ம வந்து லார்ட் எவர் பண்ணோம், எனக்கு வந்து இவ்வளவு இந்த செல்வம் வேணும் அப்படின்னு சொல்லி, என்னுடைய செல்வம் இது என்னுடையதுன்னு நினைச்சு நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம வந்து அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா அது வந்து அறிவில்லாயிடுது. இதோட யார் இதெல்லாம் ப்ரொப்ரேட்டர் நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த முன்னாடி இருக்கிற ஸ்லோகங்கள்ல, அது கிருஷ்ணர் தான் இல்லையா. ஈசாவசியம், ஈசோபனிஷத்துல வந்து கிளியரா சொல்லிருக்கு, ஈசாவசியம் அப்படின்னா கிருஷ்ணர் தான் வந்து எல்லாத்தோடைய ப்ரொப்ரேட்டர், எல்லாமே அவருடையது தான். அதை விட்டுட்டு நம்ம அதுல வந்து ப்ரொப்ரேட்டர்ஷிப் கொண்டாடணும்னா அதுல வந்து எந்த அர்த்தமும் கிடையாது. மூடர்கள் தான் அந்த மாதிரி நினைப்பாங்க. ஸோ நம்மளுடைய நிலை எங்க, யதார்த்த நிலை எங்க, கிருஷ்ணோட இருக்க வேண்டியது. அதை விட்டு நம்ம இங்கே வந்து இந்த புலனின் இன்பத்தில் வந்து நம்ம ஆசை கொண்டு ஒவ்வொன்றும் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா நமக்கு இங்க இருந்து முக்தியே கிடைக்காது. அது எப்படின்னா நம்ம அப்போ சொன்ன ஓமை தான், தட் இஸ் எரியிற தீயில எண்ணெய் ஊத்துதுன்னு சொல்லுவாங்களே, அந்த பழமொழி இருக்கு, அது மாதிரி தான். எரியிற தீயில எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கிறத தவிர அதனால என்ன ஆகுது, தீ அணைக்க முடியாது, இங்கே தான் இருக்க போறோம். ஸோ இது மாறணும் என்றால் கிருஷ்ண உணர்வில் நாம் இருக்க வேண்டும். ஸோ அதுதான் நம்ம வந்து கிளியரா தெரிஞ்சுக்கணும்.
இதுல வந்து இந்த இது that is, இந்த அளவு கடந்த ஆசை அப்படின்னு வந்து தோன்றதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு என்னன்னு சொன்னா, இந்த எல்லா உயிர் வாழிகளுக்கும் ஒரு சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொன்னா என்னன்னா பாலியல் இல்லையா? செக்ஸ் இஸ் த சென்டர் ஆஃப் ஆல் ஆக்டிவிட்டிஸ். இப்போ அதனால அதை சென்டர் பண்ணி தான் வந்து எல்லாமே வந்து இருக்கு. அப்போ என்ன அது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய they want wine, they want women, they want wealth, இதெல்லாம் இருக்கு இல்லையா? அது அந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ்ல எல்லாம் கவர் ஆயிடுது நமக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதுல இருந்து வெளியே நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னா என்ன வழி? ஆர்டர்லி லைஃப். அதனால தான் நம்ம வர்ணாசிரமமே கொடுத்துருக்கு இல்ல, வேதங்களிலும் வழியை கொடுத்துருக்கு. தட் இஸ் எப்படி ஓகே மனிதனுடைய அந்த மாதிரி இருக்கிற அந்த உணர்வை வந்து இது பண்ணுனா ஒரு கட்டுப்பாடோடு இருக்குன்னு சொல்ல வர்ணாசிரமே கொடுத்துருக்கு இல்லையா? கிரகஸ்த நிலையில இருந்தா அவன் வந்து எப்படி ஒரு உயிர் வாழி வந்து வாழ வேண்டும், ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். அதுக்காக அதை விட்டு விட்டு நம்ம இந்த அனிமல்ஸ் மாதிரி எல்லாம் அந்த மாதிரி இருந்ததுன்னா தட் இஸ் ஒரு கட்டுப்பாடு இல்லாம போகும்பொழுது நம்ம புலனுக்காக தான், அந்த புலன்பத்துக்காக தான் நம்ம எல்லா செயல்களும் இப்போ நம்ம பார்க்குறோம். நம்மளுக்குள்ள பார்க்குறோம், இப்போ இருக்கிற சமுதாயத்துல பார்க்குறோம் இல்லையா? எல்லாரும் வந்து முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் அந்த டிஸ்டிங்ஷன் இருந்தது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து இருக்கிற எந்த விதமான தவறுகளும் இதெல்லாம் இப்போ வந்து இந்த மாதிரி தவறுகள் இருந்தா கூட தவறுன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது இண்டிபெண்டன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தெரியும் தட் இஸ் கொஞ்சம் லாஜிக் இருக்கிறவங்களுக்கு தெரியும். தட் இஸ் நெருப்பும் பஞ்சியும் பக்கத்துல வச்சா கண்டிப்பாக வந்து அது கத்திக்கிது இல்லையா? அது வந்து தட் இஸ் நேச்சர். அது வந்து யாரையும் தப்பு சொல்ல முடியாது. அதனாலதான் வந்து நம்ம பாகவதத்துல படிக்கும்போது நீங்க படிப்பீங்க, படிச்சவங்களும் உங்களுக்கு தெரியும். அதுல வந்து சொல்லுவாங்க தட் இஸ் ஈவன் தட் இஸ் நம்ம இந்த ஆப்போசிட் செக்ஸோட வந்து நம்ம வந்து தனிமையில் இருக்கக்கூடாது, யார் கூடயாச்சும் நம்ம எப்பவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தனிமையில் இருக்கக்கூடாது. அது சொந்த ரிலேஷன்ஸா இருந்தாலும் அம்மா சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி நிலையில் இருந்தால் கூட வந்து அவாய்ட் அப்படின்ட்டு சொல்றாங்க அவங்க. பிகாஸ் பிரம்மாவே தவறு செய்திருக்கார், நம்ம பாகவதத்துல படிப்பீங்க. ஸோ மனிதனுடைய அந்த மனதானது வந்து அப்படியே இந்த லஸ்ட்னால வந்து எப்படி வேணா போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த முக்குணத்தினுடைய அந்த பாதிப்பினால எப்படி வேணா போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா தனியா ஆண் பெண் அப்படின்ட்டு இந்த ஆப்போசிட் இந்த போத் த ஜெண்டர்ஸ் வந்து ஒன்னா வந்து இருக்கிறது வந்து அந்த மாதிரி இருக்கிற சாகச்சரியங்களை வந்து குறைத்திருந்தார்கள். ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து இட் இஸ் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அவங்க மாறி போயிடுது. அதனால இருக்கிற இந்த இப்போ இருக்கிற இந்த மோஸ்ட் என்ன சொல்றது ஒரு டீக்ரேடட் சிச்சுவேஷன் பார்க்குறோம். அதனாலதான் வந்து எல்லாரும் ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க, எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. இது மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம குழந்தைங்க வந்து வெளியே போய் வீட்டுக்கு சேஃபா வர்றதுக்குள்ள நமக்கு வந்து வி ஃபீல் இது இல்லையா, ரியலி கன்சர்ன். பர்டிகுலர்லி ஹாஸ்பிட்டல் அனுப்புறவங்க அதெல்லாம் பார்க்கும்போது வி ஃபீல். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா தட் இஸ் இந்த டிசையர். இந்த டிசையரும் போது பாடிலி பிளாட்ஃபார்ம்ல வந்து இருக்கிற டிசையர்ஸ்னால. அதே வந்து இப்போ ஹையர் பிளேன் சொல்லும்போது கிருஷ்ண உணர்வு இருக்கும்பொழுது என்னன்னா இந்த மாதிரி இருக்கிற எந்த விதமான செயல்களிலும் வந்து மனது போகாது. அப்போ வந்து அவர் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பாடோட நம்ம இந்த நம்மளுடைய வேதங்கள் என்ன சொல்லி இருக்கோ அந்த நிலையில் தான் நம்ம வந்து எல்லா செயல்களையும் செய்வோம். அதை விட்டுட்டு நம்ம வந்து அதை கடைபிடிக்காம எது தோன்ற மாதிரி பண்ணோம்னா என்ன ஆகும்னா அத்தனை விகர்ம நிலையில் தான் நம்ம செய்வோம். அதுதான் இப்ப இருக்கிற அந்த கலிகாலத்தில் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரம் நம்ம எல்லாரும் வந்து வேண்டியது மோட் ஆஃப் சத்துவ குணத்துக்கு வர பார்க்குறோம் இல்லையா, மோட் ஆஃப் குட்னஸ்க்கு வர பார்க்குறோம். ஆனால் இப்போ இருக்கிற நிலையை பார்க்கும்போது நிறைய எல்லாம் மோட் ஆஃப் இக்னோரன்ஸுக்கு போறாங்க இல்லையா? ஸோ அது வந்து அந்த நிலை வந்து மாறணும். அதற்கு மாறணும்னா ஒரே வழி என்னன்னா யூ ஹேவ் டு பி இன் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். ஏன் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்? அதுக்கு தான் முதல்ல நான் சொன்னேன். பிகாஸ் அவர் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் இஸ் டு பி வித் கிருஷ்ணா இல்லையா? நம்மளுடைய நிலை அது.
அந்த நிலையை விட்டு நம்ம எங்கேருந்து வந்தாலும் நம்ம அது சரியான இடம் கிடையாது. ஒரு மீனுக்கு வந்து அதோட இடம் அங்கே தண்ணிக்குள்ளதான். அதை விட்டு கரையில விட்டோம்னா என்ன மீன் செத்து போயிடும் இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ தட் இஸ் இந்த இதை நம்ம கிளியரா புரிஞ்சிருக்கணும். ஸோ லஸ்ட் காமம் அப்படின்னா அது எதை குறிக்கும்? இக்னரன்ஸ். அதுல வந்து எந்த வித டவுட்டும் வேணும். எது மீதாச்சும் நமக்கு ஒரு அளவு கடந்த பற்றுதலோ அளவு கடந்த ஆசையோ வந்ததுன்னா அது கண்டிப்பாக மோட் ஆஃப் இக்னரன்ஸ் தான், தமசிக் ஆக்டிவிட்டி தான். பேஷன்ல இருந்து அது கீழே விழுந்து தமசிக் ஆக்டிவிட்டியா மாறிடும். ஏன்னா லஸ்ட் அளவு கடந்த லஸ்ட் கண்டிப்பாக வந்து அது ஆங்கர் கோபத்துல கொண்டு வந்துடும். கோபத்துல இருந்து அது அப்படியே டிலூஷன் கொண்டு வரும். டிலூஷன்ல இருந்து அப்படியே வந்து அது வந்து பிவல்டர்மெண்ட் வந்துடும். அப்படியே இன்டெலிஜென்ஸை பாதிக்கும். இன்டெலிஜென்ஸை பாதிச்ச உடனே என்ன அது நம்ம எடுக்கக்கூடிய எந்த ஆக்ஷன்ஸும் வந்து புத்தி இல்லாம தான் போகும். ஸோ அதனால வந்து லஸ்ட் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம லஸ்ட்டை மேனேஜ் பண்ணணும். ஸோ லஸ்ட் மெட்டீரியல் ஆக்டிவிட்டிஸ் அது மேல வைக்காம கிருஷ்ணன் மேல அளவு கடந்த பாசம் வைங்க. அளவு கடந்து பக்தி வைக்கும் போது என்ன ஆகுது? நம்ம வந்து பக்தியில முன்னேறணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா என்னன்னா இதெல்லாம் மொமெண்டரி ஹாப்பினஸ் தான், அது டெம்பரரி தான். அதனால எந்த வித பிரயோஜனமும் கிடையாது அப்படின்ட்டு நம்ம இந்த ஸ்லோகத்திலிருந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அடுத்த ஸ்லோகம் 3.40 பார்க்கலாம். பிரபுஜி நெக்ஸ்ட் ஹரே வந்து கிருஷ்ணா. விஷ்ணு ஸ்ரீ படிப்பா பிரபுஜி. நம்ம கிளாஸ்ல யங்கஸ்ட் டிவோட்டி செல்லகுமார் பிரபுஜியோட பொண்ணு. ஓகே ஓகே விஷ்ணு குட் ஸ்ரீ நீ குட். படி. சொல்லுங்க படிமா. செல்லகுமார் பிரபுஜி இருக்கீங்களா? விஷ்ணு ஸ்ரீய படிக்க சொல்லுங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, அவ பாத்ரூம் போயிருக்கா மாதாஜி. சரி நீங்க படிச்சிருங்க பிரபுஜி. இல்லனா நீங்க படிக்கிறீங்களா இல்ல வேற யாராவது படிக்கிறீங்களா? மாதாஜி அடுத்தது நான் படிச்சிடறேன் மாதாஜி. சரி வேற யாராவது படிங்க மாதாஜி. பிரபுஜி சிவா படிக்காதவங்க படிங்க. சங்கரன் ஹரே பிரபுஜி. கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. படிங்க பிரபுஜி. இந்திரியாணி மனோபுத்திர் அஸ்யாதிஷ்டானமுச்யதே ஏதைர்விமோகயத்யேக்ஷ ஞானமாவ்ருத்ய தேஹினம். புலன்கள், மனம், புத்தி ஆகியவை காமம் அமரக்கூடிய இடங்களாகும். இவற்றின் மூலம் ஜீவனின் உண்மை அறிவை மறைத்து காமம் அவனை மயக்குகின்றது. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜ் நமக்கு இல்லை. புலன்கள், மனம், புத்தி ஆகியவை காமம் அமரக்கூடிய இடங்களாகும். தஸ்மாத் தவம் இந்திரியாணி ஆதௌ. பிரபு நெக்ஸ்ட் படிக்கட்டும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. நம்ம வந்து அடுத்த ஸ்லோகம் படிங்க நீங்க. ஓகே, இது பிரபு படிச்சாச்சு. நீங்க அடுத்த ஸ்லோகம் படிங்க 41. ஓகே, நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜ் நமக்கு இந்த ஸ்லோகத்திலிருந்து கிடைக்குது. புலன்கள், மனம், புத்தி ஆகியவை காமம் அமரக்கூடிய இடங்களாகும். காமம் எங்க அமர்ந்து இருக்கிறது அப்படின்னா புலன்கள்லயும் மனதிலையும் புத்தியிலையும். இவற்றின் மூலம் ஜீவனின் உண்மை அறிவை மறைத்து காமம் மயக்குகின்றது. இதனால என்ன ஆகுது? காமம், இந்த லஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும்போது என்ன ஆகுது? நம்மளோட உண்மையான அறிவு மறைந்து போய் மறைத்து காமம் மயக்குகிறது. காமம் வந்து நம்மள மயக்குகிறது, இலூஷன்ல நம்மள பிளேஸ் செய்யுது. அதனால என்ன ஆகும்? நமக்கு வந்து ப்ரோக்ரஸே பண்ண முடியாது. இந்த படம் பார்த்தீங்க இல்லையா? இதுல வந்து கிளியரா போட்டு பார்த்தீங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த குதிரைங்க வந்து சென்சஸ், நம்ம புலன்கள். அதை வந்து அடக்குகிற அந்த ரெயின்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து கடிவாளம் இல்லையா? அது வந்து மைண்ட் இல்லையா? மனது. அது மனதுக்கு மேல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ், புத்தி. இவர்களுக்கெல்லாம் வந்து யாரு இதோட ஓனர்? யாரு? சோல்.
ஸோ இந்த சோல் பார்த்தீங்கன்னா இவங்க அத்தனை பேருடைய இதில் கண்ட்ரோல் இல்லை. சோல் வந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ணணும். இவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு வழியில போனாங்கன்னா என்ன ஆகும்? சோல் வந்து போய் செல்ல வேண்டிய டெஸ்டினேஷனை போய் சேராது இல்லையா? இதெல்லாம் வந்து ஒருங்கிணைந்தால்தான் நம்ம வந்து போய் செல்ல வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போய் செல்ல முடியும். நம்மளோட டெஸ்டினேஷன் என்ன? கோலோக விருந்தாவனம் இல்லையா? இல்ல வைகுண்டம், கிருஷ்ணருடைய ராஜ்யத்துக்கு நம்ம செல்லணும். இந்த சேரியட்ல வந்து சோல், நம்ம தான் ஜீவாத்மா. இந்த சேரியட்ல போறோம் நம்ம ரதத்துல. ஆனால் இந்த புலன்கள் 5 குதிரைகள் வந்து ஒவ்வொன்றும் அது தோன்ற வழிக்கு இழுத்துட்டு போய் வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அதே மாதிரி இந்த குதிரையை அடக்கிறதுக்கு வேண்டிய இருக்கிற அந்த கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அதுதான் மைண்டு. அது வந்து ஏதாச்சும் வந்து இந்த குதிரைகளை கண்ட்ரோல் பண்ணாம ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மாதிரி போறதுக்கு விட்டா என்ன ஆகும்? அவ்வளவுதான், அது கண்ட்ரோல் குதிரைகள் கண்ட்ரோல் ஆகாது. அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ், இவங்க அத்தனை பேருக்கும் சென்ட்ரல் நர்வ் சென்டர் யாரு? இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த இன்டெலிஜென்ஸ் வந்து இதெல்லாம் அவர் இதை மேனேஜ் பண்ணலன்னு என்ன ஆகும்? போச்சு இல்லையா? இந்த இன்டெலிஜென்ஸை நம்பி தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு யாரு? இந்த சோல். ஓகே, இந்த தேரோட்டி வந்து கரெக்டா நம்ம கொண்டு போய் சேர்த்துருவாரு அவர், இந்த குதிரைகளை அடக்கிட்டு அப்படின்ட்டு. அவருக்கு ஓட்ட தெரியும்னு என்ன ஆகும்? அவ்வளவுதான். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இது. ஸோ இதுல நமக்கு என்ன தெரியுது? புலன்கள். ஏன்னா புலன்கள் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா புலன்கள்னா என்ன? நம்ம அது வந்து இந்த லஸ்ட், இந்த டிசையர்னால வருது இல்லையா? நம்ம புலன்கள்ல, இந்த 5 புலன்கள்ல இருந்து நமக்கு வந்து ஆசை வந்துடுது. எனக்கு அது வேணும், இல்லை எனக்கு அதை பார்க்கணும், இல்லை எனக்கு அதை செய்யணும் அப்படின்ட்டு நம்ம மனதில் ஒவ்வொன்றா தோணும். ஸோ அப்படி தோண ஆரம்பிச்சோம்னா என்ன ஆயிடுது? தட் இஸ் ஸ்லோவா வந்து நம்ம வந்து இந்த புலனுடைய நம்மளுடைய இந்திரியங்கள் இல்லையா, நம்ம ஆக்ஷனுக்கு அந்த கை, நம்ம சொல்ற 5 சென்சஸ் வந்து இந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னா அப்புறம் என்ன ஆகும்? அந்த 5 சென்சஸ் அதுக்கு பின்னாடி போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி என்ன ஆகும்? நம்மளுடைய 5 ஒர்க்கிங் சென்ஸும் அது பின்னாடி அதனால அதுல ஈடுபடுத்த ஆரம்பிச்சிடுறோம் நம்ம. அப்படி பண்ணும்போது கம்ப்ளீட்டா என்ன ஆயிடுது? இந்த சென்சஸ் எல்லாம் வந்து அந்த மெட்டீரியலிஸ்டிக் டிசையர்ல வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அப்படி பண்ணுச்சுன்னா இந்த குதிரைங்க என்ன, அந்த 5 புலங்கள் இருக்கு, இந்த 5 குதிரையும் வந்து அந்த 5 சென்சஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ண போகும்போது என்ன ஆகும்? கீழே விழுந்துடும். ஒவ்வொன்றும் ஒரு பக்கம் இழுத்துட்டு போன என்ன ஆகும்? ஒன்றும் நடக்காது. ஸோ இந்த 5 புலன்களையும் கண்ட்ரோல் பண்ணணும். அது எப்படி கண்ட்ரோல்? அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மனதுன்னா அந்த சென்சஸோட உயர்ந்தது மைண்டு இல்லையா, மனது. ஸோ அந்த மனதை வந்து அது கட்டுப்படுத்தணும். ஸோ மனதை எப்படி இதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா நமக்கு புரிஞ்சு, தட் இஸ் இந்த மைண்டுக்கு புரியணும். ஓகே, நான் தான் இந்த குதிரைகளை கண்ட்ரோல் பண்றேன், நான் இதை விட உயர்ந்தது. ஸோ இந்த குதிரைகளை கண்ட்ரோல் பண்றது தான் என்னுடைய கடமை, என்னுடைய இதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த 5 புலன்களான குதிரைகளை கண்ட்ரோல் பண்றதுக்குள்ள மைண்ட் இல்லையா, என்ன எப்படி ஆக்ட் பண்ணும்? அது மைண்ட் வந்து கிருஷ்ணா கான்சியஸ்ல இருக்கு. அதுதான் நினைக்கிறேன், கிருஷ்ணரை பத்தியே நினைக்கிறேன். சரி, இந்த மைண்ட் ஓகே போய் செல்ல வேண்டிய இடம்னா கோலோக விருந்தாவனம், அங்க போறதுக்கு தான் நான் இந்த குதிரைகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த மைண்ட் நினைக்கும். ஸோ இந்த மைண்டு வந்து இந்த மாதிரி நினைச்சு இந்த 5 புலங்களையும் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இன்டெலிஜென்ஸ், அந்த புத்தி என்ன பண்ணும்? ஓகே, இதுதான் கரெக்டா இந்த கோலோக விருந்தாவனத்துக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அதனால வந்து இந்த குதிரைகளுடைய இஷ்ட பிரகாரம் போறதுக்கு இல்லாமல் நம்ம வந்து கிருஷ்ணரிடம் செல்ல வேண்டியதுதான் நம்ம இந்த மைண்ட் கட்டுப்படுத்த வேண்டியிருக்குன்னு சொல்லி அந்த ரெயின்ஸை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா புலன்களும் கண்ட்ரோல் ஆயிடும். உன்னை வந்து இந்த சோல் ஜீவாத்மாவுடைய எங்க செல்ல வேண்டியிருக்கு? கோலோக விருந்தாவனம். ஸோ அந்த இடத்துக்கு போய் சேரணும். அது இல்லை என்றால் நம்ம போய் நம்மளுடைய டெஸ்டினேஷனை போய் நம்ம சேர மாட்டோம். So this is a very important realization. So senses, above the senses is the mind, above the mind is intelligence, and above the intelligence is the soul. Soul is the owner. இல்லையா, அதுதான் நம்ம ஜீவாத்மா. ஸோ ஜீவாத்மாவுக்கு நமக்கு தெரியும், இதோட சோளோட பெரிய ஆளு பரமாத்மா. ஏன்னா பரமாத்மா போய் சேர்றதுக்கு தான் இந்த வழியே இல்லையா, பரமாத்மாவை போய் சென்றடையத்துக்கு தான் இந்த வழி, இந்த விதத்துல போய்கொண்டிருக்கோம் நம்ம. அதற்கு முக்கியம் என்ன? இதெல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்ட்டு நம்ம இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம இங்க ஓகே, அதான் அப்போ வரும்போது ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ.
பிகாஸ் இதுல ஞானம் அப்படின்ட்டு என்ன நம்ம இப்போ நமக்கு வந்து இந்த செகண்ட் சாப்டர் பார்த்தோம் நம்ம இல்லையா. இப்போ இந்த தேர்ட் சாப்டர்ல 40th ஸ்லோகம் வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ ஞானம் அப்படின்ட்டு நமக்கு டிவோட்டிக்கு வந்து ஞானம் இந்த ஸ்டேஜ் வந்ததுன்னா அதோடைய என்ன என்ன ஸ்டேஜ் அந்த ஞானம் அப்படின்னு அந்த ஞானம் உள்ள ஒரு டிவோட்டி அந்த ஸ்டேஜ் வந்ததுன்னா அந்த ஞானம் அப்படின்னு எதை குறிக்கிறது சொல்ல முடியுமா? எதை பத்தி இருக்கிற ஞானம்? ட்ரை பண்ணுங்க. இன்டெலிஜென்ஸ் ஆன் வாட் மாதாஜி? கரெக்ட், இன்டெலிஜென்ஸ் வச்சுக்கலாம். இன்டெலிஜென்ஸ் ஆன் வாட்? ஓகே, கிருஷ்ணரை பத்தி இருக்கிற ஓகே, கிருஷ்ணரை பத்தி நமக்கு என்ன தெரியும்? ஆமா, அறிவு. எதை பற்றி இருக்கிற அறிவு? பகவானை பத்தி தெரிந்துக்கிறோம் பிரபுஜி. பக்தி பிரபுஜி, பக்தி ஞானம். பகவானை பத்தி பக்தி ஞானம். ஓகே, அது ஞானம்னா என்ன? ஞானம் அப்படின்னா என்ன? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்துருக்கோம், செகண்ட் சாப்டர்ல நிறைய இடத்துல அதை பத்தி பேசியிருக்கோம். ஸோ ஞானம் அப்படின்னா நமக்கு வந்து என்னன்னா எதை பத்தி இருக்கிற ஞானம்? நமக்கும் பகவான் போல என்ன தொடர்பு சொல்லுங்க, கொஞ்சம் எலாபரேட் பண்ணுங்களேன். க்ளோஸ் உங்களுக்கு தெரியும், க்ளோஸ் சொல்லுங்க. நமக்கும் பகவானுக்கு கரெக்ட். நான் கடவுளோட பின்ன பகுதி. ஸோ ஐ ஆம் த ஸ்பிரிட் சோல், ஐ ஆம் நாட் த பாடி இல்லையா? அதுதான் ஞானம்ன்றது. அந்த லெவல் ஃபர்ஸ்ட்ல அந்த லெவல் இருக்கு இல்லையா, அதுதான் ஞானம் அப்படின்னு சொல்றேன். The knowledge is the knowledge of the self and non-self. That is knowledge of that I am the spirit soul. நான் வந்து ஜீவாத்மா, நான் ஆத்மா, இந்த உடல் கிடையாது என்றது புரிஞ்சுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஞானம். ஓகே, அது மறக்கவே கூடாது நம்ம. ஏன்னா நம்ம பகவத்கீதையில வந்து அர்ஜுனருக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்றாரு அவரு இல்லையா, புரிய வைக்கிறாரு கிருஷ்ணர். தட் இஸ் நம்ம எல்லாரும் இந்த உயிர்வாழிகள் எல்லாரும் வந்து எல்லாம் என்ன, தேர் ஆல் ஸ்பிரிட் சோல்ஸ். சோலுக்கு வந்து இறப்பு கிடையாது, அதை வந்து எந்த இதனாலையும் துண்டிக்க முடியாது, எந்த நெருப்பினாலும் அதை அழிக்க முடியாது, நீரில் இதாக முடியாது, இதெல்லாம் தெரியுது. ஸோ ஸ்பிரிட் சோல், ஐ ஆம் நாட் த பாடி, ஐ ஆம் த சோல். அது நம்ம கிளியரா தெரிஞ்சிருக்கு. ஓகே, அதுதான் ஞானம் அப்படின்ட்டு. அதுல இருந்து தான் விஞ்ஞானம், அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து சொல்றது. தட் இஸ் ஸ்பெசிபிக் நாலேஜ். தட் இஸ் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் என்னன்னா கிருஷ்ணரோட இருக்கிறோம் இல்லையா, அது வந்து விஞ்ஞானம். ஓகே, கிளியரா தெரிஞ்சுக்கணும் நம்ம. நீங்க சொன்னீங்க, அதனாலதான் வந்து அதுல இருந்து சொன்னேன் நான். நீங்க இன்னொரு படி கொஞ்சம் எலாபரேட்டா பண்ணீங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சது. நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அது. ஆனா ரியலைசேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு வந்து இந்த ஞானம் தேவை. ஸோ நம்மளுடைய அந்த காமத்தை எடுத்து நம்ம தூர எரிய வேண்டிய எப்படி என்றால் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஞானம். ஐ ஆம் த சோல், ஐ ஆம் நாட் த பாடி. ஏன்னா நம்ம வந்து இந்த டிசையர் எதனால வருது, காமம் எதனால வருது, பாடினால இல்லையா. இந்த நான் அப்படின்னு சொல்லும்போது நான் எடுத்திருக்கிற இந்த உடல்னால, அந்த உடலை திருப்திப்படுத்தக்கூடிய செயல்கள் இல்லையா. தட் எனக்கு நிறைய இந்த கம்ஃபர்ட் வேணும், பெரிய கார் வேணும், பெரிய வீடு வேணும், எனக்கு வந்து ஒரு பெரிய அழகான மனைவி வேணும், எனக்கு வந்து இது வேணும் அது வேணும் நினைக்கிறதெல்லாம் வந்து பாடியை சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியது. ஸோ அந்த பாடி இல்லை, நான் யார், உண்மையான நிலை என்ன, நான் என்னுடைய நிலை, நான் வந்து ஸ்பிரிட் சோல் அப்படின்னு அந்த ஞானம் முதல்ல வரும்போது நமக்கு வந்து இந்த லஸ்ட் வந்து நம்ம நீக்க முடியும். நான் யாரு, கிருஷ்ணருடைய. அடுத்தது நமக்கு விஞ்ஞானம். அந்த நாலேஜ் என்ன, ஸ்பெசிபிக் நாலேஜ். நான் என்னுடைய நிலை என்ன, நான் கிருஷ்ணருடன் இருக்க வேண்டியது, நான் வந்து கிருஷ்ணனுடைய நித்திய சேவகன் அப்படின்ட்டு நான் அதை புரிஞ்சுக்கிறது. அதான் நம்ம பாகவதத்துல நம்ம ஓப்பன் படிச்சீங்கன்னா தெரியும், அதுல வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாகவதம்
செகண்ட் கேண்டோல 9th சாப்டர்ல 31st ஸ்லோகா. அதுல வந்து அவங்க கிளியரா இதை பத்தி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நான் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன்னா, நீங்க வந்து பர்பட்டும் ஒரு வாட்டி படிக்கணும் நீங்க. ஸோ இந்த கிளாஸ் முடிஞ்சா கூட அடுத்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா பர்பட்லாம் படிங்க. படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் வரலாம், இன்னும் வந்து வேற இது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வழியா இருக்கும். உங்களுக்கு இன்னும் இந்த புரிதலும் வந்து இன்னும் டீப்பா இருக்கு. ப்ளீஸ் டூ தட். ஸோ அதனால ஒருத்தருடைய அந்த ஹேபிட் எப்போ ஃபார்ம் ஆகும், நம்ம வந்து ஒரு செய்யணும் அப்படின்னு வச்சுக்கோ. நான் வாக்கிங்கே போறேன். நம்ம போன வாட்டி இந்த கிளாஸ்ல இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன், நியூ இயர் ரெசல்யூஷன். ஒவ்வொரு வருஷமும் நியூ இயருக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஓகே நான் இந்த வருஷத்துல இருந்து நான் என் உடல்ல நான் வந்து பார்க்க போறேன், கவனிக்க போறேன், நடக்க போறேன், வாக்கிங் பண்ண போறேன், இல்லை எக்ஸசைஸ் போறேன், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு வாரம் போவாங்களா மேக்சிமம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து பழைய மாதிரி தான். ஸோ அந்த நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் யாருமே இது பண்றது இல்லை. ஆனால் சிலவங்க வந்து அதை எடுத்துட்டு வந்து ஒரு ஹேபிட் ஆக்கிடுறாங்க. இப்போ நான் வந்து பண்ண போறேன் அப்படின்னு டெய்லி காலைல எழுந்திருப்பேன், நான் வந்து ஜிம்முக்கு போவேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி டிவோட்டிஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காலைல எழுந்திரிச்சு ஒரு ரவுண்டு சேன் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது மங்களார்த்தி அட்டன் பண்றது அவங்களுக்கு, ஐயோ காலைல எப்படி நான் எந்திரிக்கிறது அப்படின்னு எல்லாம் நம்ம எல்லாம் ஒரு ரீசன் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவங்க வந்து நிறைய டிவோட்டிஸ், ஓகே நான் கண்டிப்பா ஒரு 3:30 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் சாண்டிங் ஆரம்பிப்பேன். 4:30 மணிக்கு மங்களார்த்தி நான் வந்து அட்டன் பண்ணுவேன். மங்களார்த்தி முடிஞ்சோன்னா எனக்கு கண்டினியூ மை சாண்டிங். 7 மணிக்கு முன்னாடி என் சாண்டிங் எல்லாம் முடிச்சிடுவேன் அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணிட்டு அந்த பிளான் பிரகாரம் அவங்க பண்ணுவாங்க. அப்ப அவங்க கண்டிப்பா அது வந்து நடக்கல வந்துடும். ஆனா சிலவங்க என்ன, அது வந்து 2-3 நாள் பண்ணிட்டு அப்படியே விட்டாங்க வச்சுக்கோங்க, அப்புறம் அவ்வளவுதான், அதோட வந்து ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஹேபிட் தேவை. அந்த ஹேபிட் வரத்துக்கு எப்படி வரும்னா, அது வந்து கான்ஸ்டன்ட் கமிட்மெண்ட் அண்ட் ப்ராக்டிஸ். ஸோ நமக்கு இந்த இது புரியுது, நம்மளுடைய இந்த நிலை புரியுது. ஓகே, என் புலனை கட்டுப்படுத்த வேண்டும், என் மனதை திடப்படுத்த வேண்டும், என்னுடைய புத்தி வந்து நான் உபயோகப்படுத்த வேண்டும். அப்போதான் வந்து நான் ஜீவாத்மா, என்னுடைய எனக்கு உரித்தான இடம் வந்து கிருஷ்ணருடைய இடம். ஸோ அங்க நான் செல்லணும்னா இதுதான் வழி, டிவோஷனல் சர்வீஸ் தான் வழி அப்படின்னு புரிந்து கொண்டு நான் அதை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன் வச்சுக்கோங்க, அது ஆட்டோமேட்டிக்கா பிகம் அ ஹேபிட். ஸோ இது எப்போ நம்ம ஆரம்பிக்கணும், பெஸ்ட் டைம் என்னன்னா சின்ன குழந்தையா இருக்கும் போதே இந்த மாதிரி எனக்கு ஒரு ட்ரைனிங் கிடைச்சிருந்தா எல்லாம் நல்லா இருந்ததுன்னா, முன்ன இருக்கிற சுச்சுவேஷனும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனும் வித்தியாசம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, என் குழந்தை நான் சொன்னா கேட்கறது இல்லை, எங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா கேட்பேன், நான் சொன்னா கேட்கறது இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இந்த சங்கடம் சொல்லுவாங்க. நம்ம கேட்டிருக்கோம், நம்மளும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருக்கலாம். ஓ டீனேஜுக்கு அப்புறம் நம்ம யாருகிட்டையும் ஒன்றும் பேச முடியாது, அவங்க வந்து கஷ்டம் அப்படின்ட்டு. அதே மாதிரி நிறைய டிவோட்டிஸை சொல்லியிருக்காங்க, எங்க வீட்டுல டிவோஷனல் சர்வீஸ் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டம், என் ஹஸ்பண்ட் வந்து இது பண்ண மாட்டாங்க, என் ஸ்பௌஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இல்லை இன்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அவனுடைய பசங்களும் கேட்க மாட்டாங்க எல்லாரும் அப்படின்ட்டு. ஸோ இது காரணம் என்னன்னா, அவங்களுக்கு தேர் நாட் ஈவன் அவேர் ஆஃப் இட், தேர் இக்னரண்ட். அவங்களுக்கு இதை பத்தி தெரியாது. அவங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சாதானே இதோடைய ரீசன் தெரியும். நம்மளுடைய இடம் வந்து கிருஷ்ணருடைய இடம். நம்ம வந்து கோலோக பிருந்தாவனுக்கு போகணும்னா இவங்க எங்கேயும் சிரிப்பாங்க, என்ன கோலோக பிருந்தாவனம் சொல்றது இந்த மனுஷன் அப்படின்னு. நீங்களே வந்து வீட்டுல சொன்னீங்கன்னா சொல்லுங்க, என்ன இவங்க வந்து கோலோக பிருந்தாவனம் அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க, இவங்க என்ன இடம் அது, நான் இங்கேயும் படிச்சது இல்லையா, கூகுள்ல இருக்கா அப்படி இப்படின்லாம் பேசுவாங்க, தவிர அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா தேர் இக்னரண்ட், தேர் நாட் அட் ஆல் அவேர் ஆஃப் இட். இதே சின்ன பிள்ளை இருந்தே நம்ம வந்து வேதங்கள்ல எக்ஸ்போஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த முறையாக கற்றுக் கொடுத்துருந்தோம்னா இந்த நிலை வராது. அதனாலதான் பிரிட்டிஷோடைய இந்த பிகாஸ் நம்ம நாடு வந்து நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க நம்மள. அதனால என்ன, அது முதல்ல அவங்க அட்டாக் பண்ணது நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம், இல்லை குருகுலத்தை அட்டாக் பண்ணாங்க, நம்மளுடைய ஹேபிட்ஸ் இல்லையா, நம்மளுடைய கல்ச்சர் அட்டாக் பண்ணாங்க, எல்லாம் போச்சு. ஃபைனல் என்ன, நம்ம வந்து மற்ற கல்ச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கல்ச்சர் 200 வருஷமா 250 வருஷமா மேக்சிமம் இல்லையா, அது கூட 250 கூட இல்லை. மற்ற கல்ச்சர்ஸ் எல்லாம் நம்மளை விட ரொம்ப லேட்டா வந்த கல்ச்சர்ஸ், அதை நம்ம ஃபாலோ பண்றோமே தவிர
நம்மளுடைய அந்த ஸ்ட்ராங் கல்ச்சர்ஸை வந்து ஃபாலோ பண்றதுக்கு நமக்கு முடியல. அது வந்து அதான் ரொம்ப சங்கடமான விஷயம். ஆனா நம்ம என்ன இப்ப செய்ய முடியும்னா, நம்ம வந்து we can preach. அதே மாதிரி நம்ம வந்து we can be role models. And நம்ம வந்து நம்ம குடும்பத்துல வந்து நம்ம குழந்தைகள் குழந்தையா இருக்கும் போதே நம்ம நல்லது சொல்லி கொடுத்து நம்ம அவங்கள வழி காட்டலாம். ஸோ இந்த ஹேபிட் ஃபார்மேஷன் வந்து ரொம்ப முக்கியம். we have to be also ரோல் மாடல். அப்படி இருக்கும்போது என்னன்னா, நம்ம மனசு இந்த ஆசை அளவுக்கு அந்த ஆசை வந்து நம்மளுடைய புலன்பத்துக்கு வேண்டி இல்லாமல் என்ன கிருஷ்ணருக்கு வேண்டி நம்ம அப்படி இல்லாட்டி என்ன நம்ம புலன்லே இருப்போம். நம்ம இல்லையா இக்னோரன்ட் மோட்லேயே நம்ம உட்காந்துட்டு இருப்போம். ஸோ if one is educated at a very young age in கிருஷ்ணா கான்சியஸ், சின்ன வயதிலிருந்தே அவர் வந்து கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்ல நமக்கு ஈடுபடுத்தணும் என்றால் கண்டிப்பாக அவர் வளர்ந்து வரும்பொழுது வந்து இந்த புலனுக்கு அடிமையாக மாட்டாங்க, புலனின்பத்திற்கு அடிமையாக மாட்டாங்க. அது வந்து கண்டிப்பா நிச்சயம் அது. ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மூவின்னு எடுங்களேன், அதுல வந்து கொஞ்சம் இன்டிமேட் சீன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ரொம்ப வந்து மறைமுகமா எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பிளிசிட் இல்லையா, வயலன்ஸ் முதல் கொண்டு ரொம்ப எக்ஸ்பிளிசிட். இதெல்லாம் யார் கேட்டா? ஆனா அதை வந்து எல்லாம் என்ஜாய் பண்றாங்க. அவங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன? புலனின்பம் இல்லையா, எக்ஸைட்மெண்ட் வந்து இந்த பாடி இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டுக்கு வேண்டி எல்லாம் பண்றாங்க. ஸோ தட் இஸ் வந்து நாட் அட்வைசபிள் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே 41 படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண பிரபுஜி. தஸ்மாத் த்வம் ஹரே கிருஷ்ணா படி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. தஸ்மாத் த்வம் இந்திரியா யாதௌ நியம்ய பரத ஷப பாப்மானம் பிரஜ்யஹி விஜ்ஞானம் ஞான விஜ்ஞான நாசனம். பொருளுரையும் படிக்க. ஹரே கிருஷ்ணா படிங்க பிரபு. எனவே மொழிபெயர்ப்பு. எனவே பரத குல தோன்றலில் தலைச்சிறந்த அர்ஜுனா, புலன்களையும் ஒழுங்குபடுத்துவதால் பாவத்தின் பெரும் சின்னமான இந்த காமத்தை ஆரம்பத்திலேயே அடக்கி ஞானத்தையும் தன்னுணர்வையும் அளிக்கும் இந்த எதிரியை அறவே ஒழுக்கி விடுவாயாக. பொருளுரை. பொருளை வேணாம் பிரபுஜி, இது மட்டும் போதும். இதோட போதும். தேங்க்யூ பிரபுஜி. தேங்க்யூ பிரபு. ஸோ இதான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது வேற. இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ஞானம் என்றால் என்ன, விஞ்ஞானம் என்றால் என்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதே மாதிரி எப்போ நம்ம வந்து இந்த ஞானத்தின் விஞ்ஞானத்தின் தன்னுணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும், நம்ம வந்து சின்ன வயசுலயே பாருங்க, இந்த படத்துல இருக்கு இல்லையா, எல்லாம் டிவோட்டிஸ் இல்லையா. ஸோ இந்த சின்ன வயசுல இது வரும்போது உங்க மனசு புலனின்பத்துக்கு அதுல ஈடுபடும் கண்டிப்பா கிடையாது, கிருஷ்ண உணர்வுல தான் இருக்கும். ஸோ கேட்ச் தம் யங் சொல்லுவாங்க இல்லையா, சின்ன வயசுல இருந்தே அந்த உணர்வு அவங்களுக்கு வந்து அந்த ஞானம் அவங்களுக்கு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா கண்டிப்பாக எல்லாரும் வந்து they'll become good devotees. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நிலையில இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வீழ்ச்சின்றது வந்து ரொம்ப கஷ்டம். அவங்க வந்து கிருஷ்ண உணர்வுல இருந்து கிருஷ்ணன் சென்று அடையக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ இதுதான் வந்து 3.41ல. ஏன்னா நான் போனதுலேயே டீட்டெயிலாக சொன்னதுனால this is also covered. ஓகே, இப்போ அடுத்த இது பார்க்கலாம். 3.42 பார்த்துக்கலாம். ஓகே, இது எக்ஸ்பிளைன் பண்ணுறது டெக்ஸ்ட் 38ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, தட் இஸ் இந்த லஸ்டோட டிஃப்ரெண்ட் டிகிரிஸ் இல்லையா, எந்தெந்த நிலையை பார்த்தோம் நம்ம. இப்போ லஸ்ட்ன்றது ஒன்று ஃபர்ஸ்ட் அந்த 3 லெவல் சொன்னேன் இல்லையா. கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் ஆரம்பத்தில் வந்து இந்த நிலை, தட் இஸ் ஒரு தீப்பொறி இருக்கும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு என்ன தெரியும், ஸ்மோக் தான் தெரியும், புகை மண்டலமாக தான் தெரியும். ஆனால் அது உள்ளே இருக்க தீப்பொறி தெரியாது, சின்னதாக இருக்கு. அது போக போக தான் கொழுந்து விட்டு எரியும் போது நமக்கு அது தெரியும் இல்லையா. 2வது நிலை என்னன்னா, இந்த அதை நம்ம இந்த மிரர் நம்ம பார்த்தோம். இந்த கண்ணாடி மேல இருக்கிற அந்த தூசை எடுத்து நம்ம வந்து வைப் பண்ணி விட்டோம்னா என்ன, அப்பதான் கிளியர் ஆகும் இல்லையா. அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ்.
ஸோ இது எப்படி நம்ம பண்ண முடியும்? நம்ம டஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் சிஷ்டாஷ்டகத்துல சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு. சாண்டிங் ஃபாலோயிங் ரெகுலேட்டர் பிரின்சிபிள், சாண்டிங் தான் ரொம்ப முக்கியம். சாண்டிங் நம்ம வந்து சுத்த நாம இந்த அஃபென்ஸ்லெஸ் சாண்டிங் பண்ணும்போது நம்ம ப்ரோக்ரஸ் அடைகிறோம் அப்படின்னு. அதே மாதிரி நாலேஜ் கம்ப்ளீட்லி கவர். பிறக்கும்பொழுது எல்லாரும் வந்து பார்த்தோம்னா வந்து அந்த இது இருக்கு, ப்ரொபென்சிட்டி இருக்கு, கிருஷ்ண உணர்வு மனதுக்குள்ள இருக்கு. ஆனா வெளியில் வந்து வெளிப்படுறது இல்லை. ஆனா அது வந்து கொண்டு வர வேண்டும். எப்படி? டிவோஷனல் சர்வீஸ் அப்படின்னு டெக்ஸ்ட் 39ல அது கேரக்டரிஸ்டிக்ஸ். எப்படின்னா அது வந்து இந்த லஸ்ட் ஆனது, காமமானது வந்து அவருடைய கான்சியஸ்னஸை மறைக்குது, பியூர் கான்சியஸ்னஸை மறைக்குது. அப்போ லஸ்ட் வந்து என்ன ஆக்சுவலி அப்படின்னா நம்ம பார்த்தோம், லஸ்ட் இஸ் சிம்பிள் ஆஃப் இக்னரன்ஸ், தட் இஸ் அறியாமையுடைய அறிகுறி அது அப்படின்னு பார்க்கணும். ஸோ சரி, நமக்கு அந்த அளவு கடந்த ஆசை எது மேலேயாச்சும் இருக்கு. ஸோ நமக்கு அதை அடைந்து விட்டால் நம்மளுடைய அந்த காமமானது தீர்ந்து விடுமான கிடையாது. லஸ்ட் இஸ் நெவர் சாச்சுரேட்டட். அது வந்து இன்னும் வேணும்னு தோணும், இல்லை போடுன்னு நினைக்கிறது. ஸோ நெவர் லஸ்ட் இஸ் சாச்சுரேட்டட். ஸோ சாட்டிஸ்ஃபைங் லஸ்ட். ஸோ லஸ்ட்டை வந்து நம்ம திருப்திப்படுத்த பார்க்குறோம் அப்படின்னு நினைச்சா அது எதற்கு ஒப்பிடப்படுறாங்கன்னா, தட் இஸ் எரியிற தீ மேல எண்ணெய் ஊற்றுறது. அது நம்ம பார்க்கணும். ஸோ எப்படி நிறுத்த முடியும்? நமது காமத்தை எப்படி நிறுத்த முடியும் அப்படின்னா, அதை வந்து ஒரு தண்ணி போட்டு நம்ம எப்படி கம்ப்ளீட்டா த்ரூ வாட்டர் வி ஆர் எக்ஸ்டிங்விஷிங் த ஃபயர், அந்த மாதிரி அதற்கு வழி இதுதான். ஹவு டு காங்கர் தி எனிமினா, இப்போ இந்த லஸ்ட் இருக்கிற இடம் எங்க நம்ம பார்த்தோம், 3 இடத்துல வந்து இந்த லஸ்ட் இல்ல காமம் குடியிருக்கிற இடங்கள். ஸோ நம்ம வந்து இந்த ஆத்மா தான் நம்ம வந்து யாருன்னு நமக்கு தெரியும். வி ஆர் த ஆத்மா, வி ஆர் நாட் த பாடி அப்படின்னு தெரியும் நமக்கு. ஸோ சென்சஸ்னா இந்த 5 புலன்கள் இல்லையா, கண்ணு மூக்கு காது இல்லையா, டச், இது மைண்ட் நமக்கு தெரியும், இன்டெலிஜென்ஸ் புத்தி, இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துட்டோம் நம்ம. ஸோ இந்த மைண்டு தான் சென்டர் ஆஃப் ஆல் ஆக்டிவிட்டிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இது சென்டர். இங்கே மைண்டு தான் வந்து இந்த கம்ப்யூட்டரில் வந்து சிபியூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடம் அது. ஸோ அதுங்க தான் எல்லா ஐடியாஸ் இதெல்லாம் வருது. ஏன்னா இது மனதில் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அதனால வந்து என்ன அது என்ன பண்ணும் ஏது பண்ணணும்னு எல்லாம் இங்கே தான் தோண ஆரம்பிக்குது மனசு. ஸோ இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வழியாகவும் நம்மளுடைய புத்தி இல்லையா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வழியாக நம்ம வந்து நல்லது கெட்டது தெரியும், செய்யணும் செய்யாதது செய்யக்கூடாது தெரியும். அதை யூஸ் பண்ணி நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும். அது நம்ம எலாபரேட்டாக பார்க்கணும். நம்ம இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, நம்மளுடைய சோல் இருக்கு இல்லையா, நம்மளுடைய சோல்ல இருக்கிற அகங்காரத்தை ஃபால்ஸ் ஈகோ வந்து மாற்றி கிருஷ்ண உணர்வுல நம்மளை கொண்டு செல்ல முடியும். கிருஷ்ண உணர்வு இல்லாத என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்த சோல் நம்மளுடைய ஆத்மா வந்து அகங்காரத்தில் மூழ்கும் பொழுது நம்ம வந்து இந்த புத்தியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம அது வந்து அதோடைய அந்த லாஸ்ட் காமத்திலேயே வந்து புத்தியே இருக்க விடுகிறது. அதே மாதிரி புத்தி காமத்துல வந்து லயிக்கிற டைம்ல வந்து அது நம்முடைய இது மனதையும் வந்து கட்டுப்படுத்த முடியாம போகும். மனதை கட்டுப்படுத்தலைன்னா நம்மளுடைய சென்சஸ் புலன்களும் வந்து கட்டுக்கடங்காமல் போய்விடும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இந்த நம்மளுடைய ஆத்மாக்கு வந்து இந்த அகங்காரத்தை வந்து நம்ம அழிக்க வேண்டும். அதனாலதான் நம்ம சொன்னது லிமிட்டட் ஃப்ரீடம் யூஸ் பண்ணி கிருஷ்ணரை எப்படி சென்றடைய வேண்டும், அந்த பாதையை காமிக்க வேண்டும். தவிர நம்ம வந்து புலன் இன்பத்துக்காக நம்மளுடைய நம்மளுடைய அகங்காரத்தை அங்கு காமிக்க வேண்டிக்கூடாது. எனக்கு நிறைய பணம் வேணும், நான் வந்து எனக்கு நிறைய இது அழகான காரியங்கள் எனக்கு வேண்டும், அதெல்லாம் வந்து நினைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம எப்படி நம்ம வந்து இந்த லஸ்ட் ஆசைக்கு லஸ்ட்டை வந்து ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னா பகவத்கீதை, அதே மாதிரி டிவோஷனல் சர்வீஸ் எல்லாம். பகவத்கீதைன்னா வேதங்கள் இல்லையா, வேதங்களை படிக்கணும், சாது சங்கத்தில் இருக்கணும், கிருஷ்ண உணர்வில் நம்ம மூழ்கி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போதான் நம்ம
3.42. இன்னும் 2 ஸ்லோகம் தான். 3.42, 43 இது முடிச்சிடலாமா இன்னைக்கு? முடிச்சிடலாம் பிரபுஜி. 15 மினிட்ஸ்ல முடிக்கலாமா? இல்ல ஓகே. சரி, ஓகே, தேங்க்யூ. 3.42 பண்ணீங்களா? வாசிக்குமா பிரபுஜி? வாசி. வாசி. இந்திரியாணி பரஞ்சாகூர் இந்திரியாப்ய பரமணக மனஸ்து பரபுத்திர் யோ புத்தே பரஸ்துஷக. பொருளுரை மொழிபெயர்ப்பு. செயலாற்றக்கூடிய புலன்கள் ஜட பொருளை விட உயர்ந்தவை. மனம் புலன்களை விட உயர்ந்தது. புத்தி மனதை விடவும் உயர்ந்தது. மேலும் அவனே புத்தியை விடவும் உயர்ந்தவன். ஓகே. செயலாற்றக்கூடிய புலன்கள் ஜட பொருளை விட உயர்ந்தவை. இப்ப நம்ம செயலாற்றக்கூடிய பொருள் பாடி, நம்ம உடம்பு இல்லையா, நம்மளுடைய சென்சஸ் வந்து இதை விட உயர்ந்தது, நம்மளுடைய ஜடத்தை விட உயர்ந்தது வந்து செயலாற்றக்கூடிய புலன்கள், சென்சஸ். செயலாற்றக்கூடிய புலன்கள் அப்படின்னா என்னெல்லாம் அந்த செயலாற்றக்கூடிய புலன்கள் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் ஆர் த சென்சஸ்? 5 சென்சஸ் சொல்றோம் இல்லையா, அது என்னெல்லாம்? 5 ஐம்புலன்கள் என்னெல்லாம்? அது நம்ம எதை அடக்க வேண்டும்? கண், காது, நாக்கு, தொடு உணர்வு. ஓகே, தொடு உணர்வு இல்ல, ஸ்கின். இது 5 வந்து நம்ம வந்து சென்சஸ் இல்லையா. ஸோ அதுல இருந்து இதுதான் நாலேஜ் அக்வயரிங் சென்சஸ் சொல்றோம். இது வழியாக நம்ம இதை பார்க்குறோம், எனக்கு அது இந்த காதுல கேட்குறோம், இதெல்லாம் வருது. ஸோ இந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ், சென்ஸ் வழியா நம்ம என்னத்தை எதை பத்தி நினைக்கிறோம்? சென்ஸ் ஆப்ஜெக்ட். எனக்கு இந்த ஸ்மெல்லு, இந்த சவுண்டு, இல்லை இந்த மாதிரி கேட்கணும், இல்லை இந்த ஃபார்ம், இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் டேஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் டச் பண்ணணும், இதெல்லாம் ஓகே. த அக்வயரிங் த சென்ஸ், தட் இஸ் நம்ம நாலேஜ் அக்வயரிங் சென்சஸ் இருக்கு. அதே மாதிரி நாலேஜ் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. நாலேஜ் அக்வயரிங் சென்சஸ் வழியா கண்ணு, காது, மூக்கு இது வழியா நம்ம அக்வயர் பண்றோம். என்னன்னு நம்ம அதை உணர பார்க்குறோம். அப்புறம் அந்த உணர்ந்து வழியே அந்த உணர்வுகள் தான் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லையா. ஸ்மெல்லு, சவுண்டு, ஃபார்ம், டேஸ்ட், டச். ஸோ நம்ம இந்த சென்சஸ்னால நம்ம இந்த பாடி இல்லை, இந்த பாடி உயர்ந்தது என்னால சென்சஸ். ஏன்னா சென்சஸ் பாடியை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதை விட உயர்ந்தது, ஜடப்பொருளை விட உயர்ந்தவை மனம், புலன் இல்லையா, உயர்ந்தவை. மனம் புலன்களை விட உயர்ந்தது. மனமானது புலன்கள், நம்ம புலன்களை பத்தி பேசணும். அதை விட உயர்ந்தது மனமானது, மைண்ட். ஸோ மனதை விட உயர்ந்தது எது? இன்டெலிஜென்ஸ், புத்தி. ஏன்னா புத்தி மனதை கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா. அது மனது. அண்ட் அவனோனா யார் இந்த அவன்? ஆத்மாவோ இல்ல, ஆத்மாவோ புத்தியை விட உயர்ந்தவன். ஸோ எல்லாத்த விட உயர்ந்தவன் யாரு? ஆத்மா. ஏன்னா ஆத்மா தான் முதல்ல. இந்த சாரியட் பார்த்தீங்களா விதத்துல, அவர் தான் சொல்றாரு எனக்கு அங்க போகணும், கோலோக விருந்தாத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்ல வேண்டியது. அப்படி சொல்லும்போது போற வழி சரியில்லைன்னா இன்டெலிஜென்ஸ் புத்தியை பிடிச்சி ஏன் பிடிக்கும்? அப்போ மைண்டை அவர் கண்ட்ரோல் பண்ணுவார், சென்சஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா. பாடி ஆட்டோமேட்டிக்கா அதனால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த சோல் முதல்ல டிசைட் பண்ணணும் எனக்கு எங்க போகணுன்ட்டு. எனக்கு கோலோக விருந்தாத்துக்கு போக வேணாம் அப்படி அதை விட்டுட்டு எனக்கு என்னுடைய அகங்காரம் வழியாக எனக்கு இவ்வளவு லட்சம் ரூபாய் வேணும், இவ்வளவு கோடி ரூபாய் வேணும், எனக்கு இல்லை இந்த ஆஸ்தி வேணும், வீடு வேணும், அது வேணும், இது வேணும்னு நினைச்சிருந்தேன் வச்சுக்கோங்க. நான் என்னுடைய டைரக்ஷனே மாறி போகுது, என்னோட டெஸ்டினேஷன் மாறி போகுது. நான் எங்க போகணுன்னே சரியா முடிவெடுக்கலான்னு அர்த்தம். அப்படி போகும்போது அத்தனையும் பாக்கி இருக்கிறது, கீழே இருக்கிற அத்தனையும் ஒழுங்குபட செயல்படாது. அப்ப என்ன, நம்ம நம்மளுடைய உண்மையான குறிக்கோள்ல இருந்து நம்ம விலகி விடுகிறோம் அப்படின்ட்டு நம்ம தெரியணும். இது நமக்கு தெரியணும். ஸோ இதுதான் நம்ம புராணங்கள்லயும் எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறது. ஸோ இதுவரை முக்கியம் என்னன்னா நம்மளுடைய மென்டல் ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். அதான் பரம் திருஷ்டர் அப்படின்வாங்க. பரம் திருஷ்ட
நிவர்த்ததே அப்படின்ட்டு. ஸோ த மைண்ட் இஸ் என்கேஜ் இன் த டிரான்ஸ்லேட்டிவ் சர்வீஸ். நம்ம மனதை வந்து டிவோஷனல் சர்வீஸ், டிரான்ஸ்லேட்டிவ் சர்வீஸ், கிருஷ்ண உணர்வில் நம்ம என்கேஜ் பண்ணியிருந்தோம்னா என்ன ஆகும்? அது வந்து வேற எங்கேயும் வந்து அது சஞ்சலப்படாது. மனது ஒரு மனதாக அது ஃபோக்கஸ்டா எங்க போகும்? கோல விருந்தவனோட டைரக்ஷனுக்கு போகும். அதை விட்டு விட்டு நம்ம வந்து மனது சஞ்சலப்பட்டுச்சுன்னா என்ன? அது ஒவ்வொரு அந்த குதிரை இருக்கு இல்லையா, அதை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வழியா விட்டுருவாரு. அப்போ என்ன, நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷன் வந்து போய் சேர மாட்டோம். ஆனா அதற்கெல்லாம் மெயின் என்ன? சோல். அவர் இந்த முதலாளி டிசைட் பண்ண எனக்கு எங்க போகணுன்ட்டு. அவரே வந்து இந்த அகங்காரத்துல வந்து என்ன, நான் தான் பெரியவன், கிருஷ்ணர் வந்து என்னை விட கிருஷ்ணர் பெரியவர் இல்லை, கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் வந்து அதிபதி, அவரு தான் எல்லா காரணத்துக்கும் எல்லா காரியங்களுக்கும் காரணம், அவரு தான் எல்லாத்துக்கும் ப்ரொப்ரைட்டர், இதெல்லாம் மனசுல நினைக்காம நான் தான் எல்லாம் பண்றேன், நான் தான் எல்லாம் பெரியவன் அப்படின்னு நினைச்சானா போச்சு. அப்போ வழி வந்து கோலத்துக்கு அந்த ரதம் போகாது, வேற எங்கேயாச்சும் போகிறது. அது ரொம்ப முக்கியம். ஓகே, அதனால்தான் வந்து இது எந்த வழியில் நடத்த வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்றெல்லாம் வழி நடத்துறது இந்த சோல்னால. அதான் மகான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோலை வந்து மகான் அப்படின்னு இன்னொரு இது சொல்லுவாங்க. ஸோ அது முக்கியம். சோல் ஏன் மகான் சொல்லலாம், எங்க போகணும், என்ன எப்படி வழி நடத்தணும்லாம் சோலுக்கு வந்து தெரியும், எங்க போகணும் அப்படின்ட்டு. இந்த கோல் செட்டிங் வந்து அந்த சோல் பண்ணுது இல்லையா, எங்க போகணுன்ட்டு. ஸோ அதுவும் வந்து நம்ம இது புரிஞ்சுக்கிறோம். ஃபைன், அடுத்தது பார்க்கலாமா? ஓகே, இது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா 5 ஸ்டேஜ் இருக்கு நம்மளுடைய நிலையில, பக்தி நிலையில பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் வந்து பாடிலி பிளாட்ஃபார்ம். பாடிலி பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க பாருங்க என்ன வச்சிருக்காரு ஒரு கையில, அப்படியே வந்து ஜஸ்ட் அவரு எல்லா புலன்களை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் செய்யறாரு இல்லையா, மது அருந்துறாரு, இது பண்றாரு. அந்த மாதிரி இருந்த என்ன ஆகுதுன்னா, பாடி அவரோட நினைப்பெல்லாம் அந்த உடம்பை பற்றின பாடிலி பிளாட்ஃபார்ம் தான். அதுக்கு அடுத்தது வந்து எங்க சென்சுவல், தட் இஸ் அவருடைய புலன்களுடைய நிலை. அப்ப என்ன அப்படின்னா என்ன ஆகுது, ஒரு புலன்கள் சொல்லும்போது அது கண்ட்ரோல், அது புலன்களை சாட்டிஸ்ஃபை பண்ற நிலை. புலன்களை சாட்டிஸ்ஃபை பண்ற நிலையில என்ன பார்த்தோம், நம்ம என்ன பார்த்தோம்? கட்டுப்படுத்த முடியக்கூடிய, கட்டுப்படுத்தினால் பரவாயில்ல அந்த மாதிரி இருக்கிற அந்த he can இந்த என்ன சொல்றது டிஸ்டிங்விஷ் இல்லையா, அது வந்து சென்சுவல் பிளாட்ஃபார்ம். அடுத்த நிலை என்னது இங்க பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து இது என்ன பிளாட்ஃபார்ம்? இது மென்டல் பிளாட்ஃபார்ம். எது? இப்போ நம்ம வந்து நம்ம படிச்சதை நீங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும். ஞானம், விஞ்ஞானம் இதெல்லாம் நம்ம படிச்சோம் இல்லையா. இந்த நம்மளுடைய இந்த புலன்களுக்கு அடுத்த நிலை என்ன? இது நம்ம புலன்கள், பாடி, ஐ ஆம் த பாடி அப்படின்னு இந்த பாடியை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்றவங்க வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து ஞானம் வருது, கொஞ்சம் ஞானம் வரும்போது, ஞானம் வரும்போது என்ன அவருக்கு தெரியும், ஐ ஆம் த இது இல்லையா, ஐ ஆம் நாட் த பாடி, ஐ ஆம் த சோல் அப்படின்ட்டு வருது இல்லையா. அந்த நிலை வரும்போது வந்து இந்த இதெல்லாம் என்ன சொல்றது, அவர் வந்து இதெல்லாம் பார்க்குற அவருடைய நிலையை வந்து கொஞ்சம் உயர்ந்து போகுது. அவர் வந்து அறிவினை வந்து பெற பார்க்குறாரு. இந்த மாதிரி மியூசிக், இந்த மாதிரி அவர் வந்து இஸ் ட்ரைங் டு என்ஜாய் ஹையர் திங்ஸ். அந்த மென்டல் பிளாட்ஃபார்ம், அதாவது இந்த மைண்டு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிற நிலை அது. ஸோ அதுதான் வந்து நம்ம ஞானம் சொல்றது, ஞானமயா அப்படின்னு சொல்றது அந்த ஸ்டேஜ். ஓகே, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பேசிக் பாடிலி பிளாட்ஃபார்ம். சென்ஸ் பாடி வந்து சாட்டிஸ்ஃபை, பாடி மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. அவர் வந்து சாப்பிடணும், குடிக்கிறது, தனியாக இந்த மாதிரி ஆல்கஹால் சாப்பிடணும், அந்த மாதிரி தான் பாடியை மட்டும் திருப்திப்படுத்துறாரு. இது வந்து அவருடைய சென்சஸ். ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடி பிளாட்ஃபார்ம் தான் அது ஆக்சுவலி. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது அது ஞானம் வருது, இஸ் அக்வரிங் நாலேஜ். அதுக்கு அடுத்தது பார்த்தா விஞ்ஞானமய. விஞ்ஞானமயால என்ன வருது இந்த இடத்துல அவருக்கு தெரியுது, ஓகே கிருஷ்ணருடைய தட் இஸ் நான் வந்து டிவோஷனல் சர்வீஸ் பண்ணணும், இல்லை அந்த மாதிரி இருக்கிற இஸ் ஏபிள் டு கெட் டு அ ஹையர் பிளாட்ஃபார்ம். ஸோ இதெல்லாம் வச்சு அவர் கிருஷ்ணருடைய டைரக்ட் கனெக்ட் வர டைம்ல என்ன ஆகுதுன்னா, அது ஆனந்தமயா அப்படின்னு சொன்னாங்க. தட் இஸ் கிருஷ்ணரோட டைரக்ட் கனெக்ட் இருக்கும்போது பிளிஸ்,
சச்சிதானந்தம் சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வர்றது தான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்ம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இது பாடிலி பிளாட்ஃபார்ம், இது ரெண்டும் வந்து பாடியே சம்பந்தப்பட்டது. இது அப்புறம் மைண்டு, அப்புறம் வந்து இன்டெலெக்ட், தட் இஸ் நம்ம இன்டெலிஜென்ஸ், அதுக்கு மேல ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்ம். இந்த ஸ்டேஜ் தான் சச்சிதானந்தம் சொல்றோம் நம்ம. ஏன்னா எப்போ நிரந்தரமாக கிருஷ்ணருக்கு சேவை செய்யும் போது நமக்கு வந்து கிருஷ்ண உணவுல இருக்கிற டிவோஷனல் சர்வீஸ் நம்ம ஹையர் பிளேன்ல வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நிலையில எல்லாம் நம்ம வந்து வெரி ஃபால்டம். ஸ்பிரிச்சுவல் ஸ்டேஜ்ல வரும்போது நம்ம ப்ரோக்ரஸ் ஆகிடும் அப்படின்ட்டு நமக்கு இருக்குது. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? பிரபுஜி ஒரு டவுட். சொல்லுங்க பிரபு. இது பொதுவா வந்து பெண்கள் வந்து அதிகமான இன்ட்யூஷன் பிளஸ் வந்து மேனிப்புலேட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பிரபுஜி பிரேக் பண்றது? அப்படி பெண்கள் ஆண்களும் அப்படி பண்றாங்கல்ல, அது நம்ம அப்படி ஜெண்டர் ஸ்பெசிபிக் சொல்ல முடியாது. இட்ஸ் ஆல் வந்து ஜெண்டர் ஸ்பெசிபிக் சொல்ல முடியாது. அது இட் இஸ் ஆல் போத் ஜெண்டர். வெளிப்படையா அது தெரியுது. பட் ஆனா பெண்களோட இது வந்து நிறைய விஷயம் தெரிய மாட்டேங்குது வெளியில. பட் அவங்க வந்து அதிகமான அளவுல பண்றாங்களே. அது நம்ம சொல்ல முடியாது பிரபு. தட் இஸ் அது நம்ம சொல்லவே முடியாது. இது வந்து அதனாலதான் இதுல வந்து இப்போ நம்ம இதுல வந்து ஒரு கிளியர் ரியலைசேஷன் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ். நம்ம இப்பதான் பார்த்தோம் வந்து ஞானம் அந்த பிளாட்ஃபார்ம்ல வரும்போது நமக்கு என்ன தெரியுது, பாடிலி பிளாட்ஃபார்ம் நம்ம வந்து உயரும் பொழுது நமக்கு என்ன தெரியும், we are the soul, we are not the body. அந்த சோலுக்கு வந்து ஆத்மாக்கு ஆண் பெண்ணு கிடையாது. அது கிளியரா புரிஞ்சுக்கணும். இந்த ஆத்மான்னு சொல்லும்போது ஆண் பெண்ணு கிடையாது. ஸோ நம்ம வந்து எல்லாம் இந்த ஆத்மா ஆணா இருந்தாலும் பெண், அது வந்து அவங்களுடைய பாடி வந்து அவங்கவுங்க டிசைர், அவங்க கர்மம், தட் இஸ் அவங்க செய்த கர்மத்துக்கு ஏற்ப வந்து அவங்களுக்கு கிடைத்த உடல் அது. அது கிளியரா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இது இப்போ நம்ம இந்த லெவல் வந்திருக்கோம் இல்லையா, இப்போ தேர்ட் கர்ம காண்டம் முடிக்கிறோம், நம்ம கர்ம யோகா முடிக்கிறோம். ஸோ நம்ம கிளியரா இப்போ நம்ம வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நம்ம வந்து வி ஆர் த சோல், வி ஆர் நாட் த பாடி, கிளியரா தெரிஞ்சிருக்கணும். ஆத்மா ஜீவாத்மாவுக்கு வந்து ஆண் பெண் என்றது கிடையாது. ஆண் பெண் இந்த பாடி நமக்கு கிடைக்கிறது வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் அவர் டிசையர், அவர் கர்மம். இந்த பாடி மட்டும் மனுஷ பாடி மட்டும் இல்லை. இப்போ வந்து ஒரு ஆளுக்கு ஒரு அனிமலோட பாடி கிடைக்குது, நாயோடைய பூனையோடைய வேற ஏதாச்சும் இருந்தாலும் சரி, இதெல்லாம் அவங்களுடைய கர்ம பலன், அவங்களுடைய விருப்ப பிரகாரம் கிடைக்கிற பாடிஸ். ஸோ அதனால இங்கே நம்ம அதை கிளியரா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பேசுறதுக்கே பயமா இருக்கு பிரபுஜி. பெண்களிடம் பேசுறதுக்கே பயமா இருக்கு. பெண்களிடம் பேசுறதுக்கே பயமா இருக்கு பிரபுஜி. நம்ம கொஞ்சம் இன்னசென்ட்டா பேசுறோம், ஸோ சென்ஸ் ஆஃப் ஹியூமரா பேசுறோம்னா அது வந்து அட்ராக்ஷன் லெவல் ஆயிடுது. அதனால பேசுறதுக்கு பயமா இருக்கு. பேசாம இருந்தோம்னா குமுறு பிடிச்சவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ கிராசிங் ஆட்டிடியூடு காட்டுற மாதிரி ஆகுது. ஸோ எதை தொட்டாலும் டிப்ரெஷன் ஆகுது. ஒரு மாதிரி தனிமைப்படுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங், அலோன் அப்படிங்கிற மாதிரி உலகத்தை விட்டே தனிமைப்படுத்துற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. உண்மை நேர்மை அப்படின்னா அடிச்சு துரத்துறாங்க. எந்த பக்கம் போனாலும் குத்து வாங்குற மாதிரி இருக்குது. மொத்தத்துல லைஃபே வெறுப்பாகி போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதுதான் பிரபு. அது வந்து நீங்க வந்து நீங்க வந்து எப்படா போவோங்கிற ஸ்டேஜுக்கு நம்ம டிப்ரெஷன் ஆகுது. நீங்க வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க பிரபு. நீங்க கண்டினியூ, அது சொல்றேன், நான் சொன்னேன் இல்லையா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் வரும். இப்போ பாருங்க, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சது என்னன்னா, மேல் ஃபீமேல் இதெல்லாம் வந்து பாடிலி கன்சப்ஷன்ஸ். அந்த பாடிலி கன்சம்ஷன் வந்து மேலே வரும், ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்முக்கு வரணும். நம்ம ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்ம் என்னன்னா ஜீவாத்மா. ஜீவாத்மாவுக்கு என்ன நம்ம பண்ணணும், we have to do devotional service. நீங்க வந்து டிவோஷனல் சர்வீஸ் பண்ண ஆரம்பிங்க, பாக்கி எல்லாம் இதெல்லாம் irrelevant ஆக்சுவலி. என்ன அவன் வந்து பெருசா என்ன வந்து மதிக்கல, என்ன அவன் என்ன நினைச்சுக்க போறான், இதெல்லாம் வந்து பாடிலி பிளாட்ஃபார்ம். இதெல்லாம் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் வந்து எந்த இதுவும் ரிலவென்ஸே கிடையாது. நீங்களே வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அப்புறம் ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஓகே, 42ல நம்ம அதான் இப்போ நம்ம பார்த்தோம். நம்ம எப்படி நம்ம சொல்யூஷன் என்ன, நம்ம வந்து பகவத்கீதை இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் நம்ம இது பண்ணணும். ஸோ இந்த
மைண்டு, இன்டெலிஜென்ஸ், சென்சஸ் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அது எங்க நம்ம we have to place it we have to place everything with Krishna. அப்படி பண்ணும்போது நம்மளுடைய devotional service progress ஆகிடும். we will have realization to achieve our destination. இல்லாட்டி என்ன ஆகும்னா நம்ம இந்த புலன் சென்சஸ்க்கும் நம்ம சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸுக்குமே நம்ம வந்து அடிமைப்பட்டுருவோம். நம்ம அப்போதான் நம்ம வந்து பிரபுஜி சொல்ற மாதிரி நமக்கு தோணும், எனக்கு வந்து யாரும் மதிக்கல, இல்லை வந்து எனக்கு இந்த மாதிரி தோணுது அப்படின்னு. ஸோ நீங்க வந்து மோர் அண்ட் மோர் நீங்க பாடிலி கான்செப்ஷன்ல இருந்து மாறி நீங்க வந்து சோல், வாட் இஸ் மை கான்ஸ்டிடியூட்டிவ் பொசிஷன், ஸோ நான் அதுதான் சோலை தான் என்ரிச் பண்ணணும் நீங்க திங்க் பண்ணி இப்போ நான் ஆரம்பிக்கிறீங்களோ மற்ற எல்லாம் இரலவெண்ட் ஆகிடும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ ஃபைனல் இது பார்க்கலாம் 3.4. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஹரே படிங்க கிருஷ்ண பிரபுஜி, நான் படிக்கட்டுங்களா? படிங்க மேடம். ஏவம் புத்தே பரம் புத்வா சம்ஸ்தப்யாத்மானம் ஆத்மனா ஜஹி சத்ரு மகாபாஹோ காமரூபம் துராசதம். ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. இவ்வாறாக ஜடப்புலன்கள், மனம், புத்தி ஆகியவற்றை விட உயர்ந்தவனாக தன்னை உணர்ந்து பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, தெளிவான ஆன்மீக புத்தியினால், கிருஷ்ண உணர்வினால் மனதை உறுதிப்படுத்தி காமம் எனப்படும் திருப்திப்படுத்த முடியாத எதிரியை ஆன்மீக பலத்தினால் வெற்றி கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஸோ இது நம்ம வந்து ஃபைனல் ஸ்லோகம் வந்துட்டோம். 3rd சாப்டர்ல என்ன சொல்றாங்க, இவ்வாறாக ஜடப்புலன்கள் சென்சஸ் இல்லையா, மனம், புத்தி ஆகியவற்றை விட உயர்ந்தவனாக தன்னை உணர்ந்து, அது யார், ஜீவாத்மா இல்லையா, பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, தெளிவான ஆன்மீக புத்தியினால், ஆன்மீக புத்தினா கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண உணர்வினால் மனதை உறுதிப்படுத்தி, அது நமக்கு எல்லாருக்கும் அது மெசேஜ், மனதை உறுதிப்படுத்தி காமம் எனப்படும் திருப்திப்படுத்த முடியாத எதிரியை நம்ம பார்த்தோம் போன இதுலயும். நம்ம காம அப்படின்னா நம்ம திருப்திப்படுத்தவே முடியாது. ஏன்னா ஒன்றை திருப்திப்படுத்தினா அது திருப்தியான மாதிரி சம்டைம்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் இருக்காது. திருப்தி அடைஞ்சதுன்னா வேற எது மேல ஆச்சு நம்ம வந்து நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ அதனால காமம் என்படும் இதை திருப்திப்படுத்த முடியாது எதிரியை ஆன்மீக பலத்தினால் வெற்றி கொள்ள வேண்டும். இதை நம்ம எப்படி வெல்ல முடியும்? ஆன்மீக பலத்தினால் மட்டும்தான் வெல்ல முடியும். ஏன் ஆன்மீக பலத்தில் அப்ப பேசின மாதிரி கிருஷ்ணன், ஏன் கிருஷ்ண உணர்வு தேவை? நம்ம கிருஷ்ணன் தான் வந்திருக்கோம், நம்மளோட வீடு அங்க. அதை விட்டு நம்ம வந்து வேற எதை நினைச்சாலும், ஒரு மீன் எப்படி ஒரு நீர்ல வந்து அதோடைய கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் இருக்கோ அந்த மாதிரி இல்லாம மீனை பிடிச்சு நம்ம கரையில போட்டோம்னா அந்த மாதிரி ஆயிடும் நம்மளோட நிலை. ஸோ கிருஷ்ண உணர்வில் நம்ம அதனாலதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் கிருஷ்ண உணர்வில் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு. ஏன்னா இதை வந்து இந்த புலன இன்பத்தில் ஈடுபடுபவர்களும் சரி, அதே மாதிரி இந்த பிலாசபி பேசுறவங்களும் சரி, அவங்களுக்கெல்லாம் இதை பத்தி புரியாது. ஆனா அவங்களுக்கு புரியுமா? எப்படி புரிய வைக்கிறது? தட் இஸ் அவங்க வந்து இந்த கிருஷ்ண உணர்வில் வரணும். கிருஷ்ண உணர்வு வரும்போது தான் அவங்களுக்கு இதை பத்தி ஃபுல்லா புரியும். ஸோ ஃபுல்லா கிருஷ்ண நம்ம அந்த 9 பக்தி ஸ்டேஜஸ் சொன்னோம் இல்லையா, அப்புறம் வந்து இந்த புக்ஸ் படிக்கணும், அப்புறம் சாது சங்கத்தில் ஈடுபடணும். இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் அவங்களுக்கு they get more understanding. ஸோ யார் ஒருவர் வந்து இந்த டிவோஷனல் சர்வீஸ் வந்து அதுல ஏற்றுக்கிட்டாங்களோ, யார் ஒருத்தர் அதுல வந்து ஈடுபாடு ஆரம்பிச்சாங்களோ, அவங்களுக்கு எப்படி அதில் ஈடுபடுறாங்கன்னா அவங்க வந்து தட் இஸ் சுகிர்த்தி. யாரோடைய சுகிர்த்தி இருக்குது? ஒரு டிவோட்டியோட சுகிர்த்தி. ஒரு டிவோட்டியோட மர்சி இருந்தா தான் வந்து டிவோஷனல் சர்வீஸ்க்கே வர முடியும். ஸோ கிருஷ்ணனோட அருள் தேவை, டிவோட்டியோட மர்சி இருந்தால் தான் நம்ம வந்து இந்த டிவோஷனல் சர்வீஸ்க்கு வர முடியும். ஏன் நம்ம எப்படி இந்த காங்கிரிகேஷனுக்கு வந்திருக்கோம், நம்ம இஸ்கான்ல சேர்ந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, யாராச்சும் ஒரு டிவோட்டி நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க, இல்லை யாராச்சும் நமக்கு வந்து இந்த 18 day கோர்ஸ் இல்லாட்டி level 2 கோர்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களோட மெர்சி பிளெஸிங்ஸ்னால தான் நம்ம வந்திருக்கோம். இதே மாதிரி தான் நம்ம எல்லா டிவோட்டிஸ். ஸோ அதே மாதிரி நம்ம அப்போ பேசணும், நம்ம
எப்படி சின்ன வயசுல இருந்து குழந்தைகளை வந்து நல்ல வழி கொண்டு வர முடியும்னா பேரண்ட்ஸ் இல்ல கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்க வழியாக அந்த இந்த குழந்தைகளுக்கும் வந்து இந்த நல்ல உணர்வினை கொடுக்க முடியும் நம்ம. ஸோ அந்த நல்ல உணர்வு கிடைக்கலன்னா என்ன ஆகும்னா எல்லாம் இந்த புலன் இன்பத்துக்கோ இல்லை வந்து இந்த மெட்டீரியல் டிசைருக்கு என்ன அதே வந்து பர்சியூ பண்ணி போடுவாங்க. ஸோ அந்த சோல் சொன்னோன்னே சேரியட் ஓனர் வந்து அவர் எந்த வழிக்கு இந்த சேரியட்டை வழி நடத்தணும்னு அவர் சொல்லணும். மகான் சொன்னோம் இல்லையா, அவர் வந்து வழி நடத்தணும். அதுதான் நம்மளுடைய ஜீவாத்மா. இப்போ நம்ம பிரபுஜி கிட்ட சொன்ன மாதிரி ஜீவாத்மான்னு சொல்லும்போது நம்மளாம் கிருஷ்ணனோட பின்ன போகுது. ஆண் பெண் எதுவுமே அந்த வித்தியாசம் கிடையாது. நம்ம எடுக்கக்கூடிய அந்த கர்ம பலத்தினாலையும் நம்மளுக்கு அந்த டிசையர் இல்லையா, நமக்கு என்ன நம்ம வந்து ஆசைப்பட்டோமோ அதனாலதான் நமக்கு இந்த உடல் கிடைச்சிருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு ஆனால் எதை நம்ம அக்வயர் பண்ணணும், ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த். என்ன சக்தி நமக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் இருக்கும், அந்த சக்தி வேணும். அப்படி இருந்தால்தான் நம்ம வந்து இந்த ஆசையை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், அந்த ஆசையை கட்டுப்படுத்த முடியும். மனதை வழியாக ஆசையை கட்டுப்படுத்தி கிருஷ்ணரில் அதை வந்து நம்ம டைரக்ட் பண்ணணும். அது இல்லாட்டி என்ன நம்ம டெஸ்டினேஷன் இல்லாமல் நம்ம வந்து பிறப்புல இருந்து மீள முடியாது. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இது காரணம். இதோடைய இன்னொரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் நமக்கு என்னதுன்னு தெரியுதுன்னா, நம்ம வந்து கிருஷ்ணர் தான் வந்து இஸ் அ ப்ரொப்ரைட்டர் ஆஃப் எவ்ரி திங். அதை விட்டு நான் தான் இதை நடத்தினேன், நான் தான் பெரிய ஆளு, எனக்கு நான் தான் வந்து கண்டிப்பாக நடத்த போறேன் அப்படின்னு சொல்லி நான் தான் அப்படின்ட்டு லார்டிங் ஓவர் நேச்சர் சொல்லும், மெட்டீரியல் நேச்சர் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து தவறு. அந்த மாதிரி எண்ணமே மனதில் வரக்கூடாது. நம்ம மனதில் என்ன வேணும், கிருஷ்ணர் தான் எல்லாம் நடத்துறாரு, ஹி இஸ் த ப்ரொப்ரைட்டர், ஹீ டெல்ஸ் மீ ஹவு டு டூ அப்படின்னு நம்ம அது மனசில் எடுக்கணும். அதை விட்டு நான் தான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்னா அது வந்து நம்மளை வீழ்ச்சி பாதையில் சென்றழித்து விடும் அப்படின்ட்டு அதுவும் நம்ம இந்த தேர்ட் சாப்டர்ல இருந்து நமக்கு ஒரு கிளியர் மெசேஜ் நமக்கு. ஓகே, அவரவர்கள் அவர்களுடைய விதிக்கப்பட்டுள்ள கடமைகளை செய்ய வேண்டும். அதுங்கிறது வேதங்கள் சொன்ன மாதிரி, வேதங்கள் என்ன சொல்லியிருக்கோ அது பிரகாரம் நம்ம செய்ய வேண்டும் அப்படின்ட்டு. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். நம்ம இன்னைக்கு இந்த சக்ஸஸ்ஃபுல்லி 3.43 தேர்ட் சாப்டர் முடிச்சிருக்கோம். நம்ம நீங்கள் இந்த லாஸ்ட் ஒரு 4-5 ஸ்லோகாச்சு நீங்கள் வந்து பர்ஃபெக்டோட படிங்க. நீங்கள் அடுத்த கிளாஸ் வரும்போது ஏதாச்சும் டவுட் இருந்தால் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். ஏன்னா இன்னைக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபர்தர் டிலே பண்ணுறதுக்கு. ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்ததுனால நம்ம அடுத்த செஷனில் ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு வாட்டி பர்ஃபெக்ட் எல்லாரும் படிச்சுட்டு ஏதாச்சும் டவுட் அதை நோட் பண்ணிட்டு வாங்க. நம்ம அடுத்த கிளாஸ் செஷன் ஃப்ரைடே அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஆல். நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக இருந்தாலும் டைம் டிலே ஆனாலும் தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. க்ளோசிங் ப்ரேயர் சொல்லிடுறேன். தேங்க்யூ பிரபுஜி. எல்லாம் எனக்கு தெரிஞ்சதோ நம்ம சொல்றேன், அவ்வளவுதான். எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகே, க்ளோசிங் ப்ரேயர் சொல்லிடுறேன். அதித்தனம் பவனேஷு வைஷ்ணவியோ நமோ நமः. அனந்த கோடி வைஷ்ணவ கீஜே ஸ்ரீ ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம ராம ராம. தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஃப்ரைடே அன்னைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. அடுத்த கிளாஸ்ல நம்ம டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ.